அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இனிய நேரத்தில் வாருங்கள் படைப்போம் குழுவில் 217வது நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நம்மோடு கலந்துரையாட இருப்பவர் படைப்பாளர் கண்மணி ராஜா அவர்கள். படைப்பாளர் கண்மணி ராஜா அவர்களை பற்றி, இவர் தென்காசி மாவட்டம் சிவகிரியை சேர்ந்தவர். தனியார் நூற்பாலையில் பணிபுரிந்து வருகிறார். இவர் 3 கவிதை நூல்கள் மற்றும் ஒரு சிறுகதை நூல் எழுதியுள்ளார். இவரின் கவிதைகள் மற்றும் கதைகள் கன்னடம் மற்றும் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு ஆகியுள்ளன. இவரின் மார்கழி திங்கள் சிறுகதை கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் பாடமாகியுள்ளது கூடுதல் சிறப்பு. இவரின் படைப்புகள் கவிதையாவது கழுதையாவது, லக்ஷ்மி குட்டி, என் பெயரெழுதிய அரிசி போன்ற கவிதை தொகுப்புகளும் கூத்து என்ற சிறுகதை தொகுப்பும் எழுதியுள்ளார். இவர் பெற்றுள்ள விருதுகள்: லக்ஷ்மி குட்டி கவிதை தொகுப்பிற்கு 212வது ஆண்டின் கம்பம் பாரதி இலக்கிய பேரவையின் சிறந்த கவிதை நூலுக்கான முதல் பரிசை பெற்றுள்ளது. அதேபோல 2024 புதுக்கோட்டை தமிழ்ச்சங்க விருது என் பெயரெழுதிய அரிசி நூலுக்காக பெற்றுள்ளார். அதே நூலுக்கு சௌமா இலக்கிய விருதையும் பெற்றுள்ளது. கூத்து சிறுகதை நூலுக்காக ரோட்டரி கிளப் சார்பாக இவருக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இத்தகு சிறப்புகளுக்குரிய படைப்பாளர் கண்மணி ராஜா அவர்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இவரோடு கலந்துரையாட இருப்பவர் சென்னை பச்சையப்பா கல்லூரியின் நூலகர் டாக்டர் மீனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மென்பொருள் நிறுவனத்தில் ஆட்சேர்ப்பு அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார். பல கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளில் ஆய்வுக் கட்டுரைகள் வழங்கியுள்ளார். பப்ளிஷிங் அண்ட் வெப் டெக்னாலஜி, எ டெக்ஸ்ட் புக் ஆஃப் லைப்ரரி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் மேனுவல் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஆகிய 3 நூல்களின் ஆசிரியர் ஆவார். கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி நிகழ்வுகளில் ரிசோர்ஸ் பர்சனாகவும் செயல்பட்டுள்ளார். சிறந்த பெண் நூலகர் எனும் விருதையும் பெற்றுள்ளார். இத்தகு சிறப்புகளுக்குரிய மீனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். மேம், உங்கள் இருவருக்குமான கலந்துரையாடல் இப்பொழுது தொடங்கலாம் மேம். இந்த வாய்ப்பளித்த வாருங்கள் படைப்போம் குழுவுக்கு நன்றி. அதே போல் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கண்மணி ராஜா சாரோட நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சார், என்னன்னா, நீங்க சிறு வயதுல இருக்கும் போதே உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னா நீங்க ஸ்பின்னிங் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த டைம்ல நீங்க என்ன இருக்கு, நீங்க அந்த கூட இருந்த தொழிலாளர்களை பார்த்து நீங்க கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சீங்க. நீங்க அந்த கவிதை எழுதும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா சார்? பாருங்கள் படைப்போம் குழு நண்பர்களுக்கும் எனது அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கும் தோழர்களுக்கும் என்னை நேர்காணல் செய்து கொண்டிருக்கும் மீனா அவர்களுக்கும் வணக்கம். அதான் சின்ன வயசுல அப்படின்னா மிக சரியாதான் சொன்னீங்க. சிறு வயசுலன்னா 18 வயதிலே திருமணம் ஆகிவிட்டது எனக்கு. 12ஆம் எழுதி தேர்வு எழுதி ரிசல்ட் கூட வரல, அதுக்கு முன்னாடியே திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அத்தகைய ஒரு சூழ்நிலை அது. அப்படியே வேலைக்கும் சேர்த்து விட்டுட்டாங்க பஞ்சாப் நூற்பாலையில. ஆமா, கவிதை அப்படின்னால எதுக்கு மோனையா இருந்தாலே கவிதை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. வேண்டும் இருந்தா அடுத்த வரி மீண்டும் வரணும், அப்புறம் தூண்டுன்னு வரணும், அப்படி இருந்தாலே போதும், அது கவிதை தான் நம்பி கொண்டிருந்த காலகட்டம். அப்புறம் மெல்ல மெல்ல முற்போக்கு இயக்கங்களோட ராஜபாளையத்துல அந்த இயக்கங்கள் அதிகம். கலை இலக்கிய பெருமன்றம், சாமூகிக அந்த மாதிரி இடதுசாரி அமைப்புகள் அதிகம் எங்க ஊர்ல. அவங்களோட தொடர்பு ஏற்பட்டு மெல்ல மெல்ல கவிதை என்பது எதுன்னு ஒரு தெளிவு, மெல்ல மெல்ல அதை நோக்கி நகரக்கூடிய தெளிவு ஏற்பட்டது. ஒரு கவிதை என்பது எதை பேச வேண்டும்ங்கிற தெளிவு ஏற்பட்ட தருணத்துல நானும் ஒரு தொழிலாளியா இருந்ததுனால என் மீது எனக்கு நடக்கிற சுரண்டல் எனக்கு மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிச்சது. என் மீதும் சக தொழிலாளர்கள் மீதும் என்ன மாதிரியான உழைப்பு சுரண்டல் நடக்குதுன்னு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அதனாலதான் என்னோட முதல் தொகுப்புக்கு கவிதையாவது கழுதையாவது சொல்லி அந்த தொகுப்புக்கு நம்ம பேர் வச்சிருந்தோம். அதுல என்ன அப்படின்னா, அந்த தொகுப்புல உள்ள ஒரு கவிதை என்னன்னா, தானிப்பால் முற்றத்தில் நிலாக்காயும் இரவொளியில் உன்னோடு கவிதை பேச காத்திருப்பேன் நான்.
தீப்பெட்டி ஆபீஸில் தீயாய் எரிந்த களைப்பில் நீயும், பஞ்சாலையில் பஞ்சாய் பறந்த களைப்பில் நானும், கண்ணையர்ந்து உறங்கும் போது கவிதையாவது கழுதையாவது அப்படின்னு அந்த புத்தகத்துல ஒரு கவிதை உண்டு. நான் எப்படி ஒரு நூற்பாலை தொழிலாளியோ அது மாதிரி என்னோட மனைவி வந்து தீப்பெட்டி ஆலை தொழிலாளி. ராஜபாளையத்துல பஞ்சாலை இருக்க மாதிரி தீப்பெட்டி ஆலைகளும் அதிகமா இருந்தது. அவங்களும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, நானும் வேலைக்கு போயிட்டு வருவேன். நம்மளோட ஒரு கனவுல ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அவனோட எதிர்பார்ப்பு. மாலை நேரத்துல இரவு நேரத்துல வீட்டு முன்னாடி உட்கார்ந்து மனைவியோட கவிதை, நமக்கு இணையரா வர்றவங்க கூட கவிதை பேசணும் ஆசை இருக்கும் இல்லையா. அப்படி ஆசை இருக்குது. ஆனா எங்களதான் மில்லுல வந்து அப்படி புழிஞ்சு சக்கையா புழிஞ்சு விட்டுருந்தாங்க இல்லையா. தீப்பெட்டி ஆட்கள் அவளையும் பஞ்சாலையில எங்களையும் புழிஞ்சு விட்ட பிறகு எங்கடா வந்து உறங்குவோம், தலை சாய்ப்போன் இருக்கும் இல்லையா. அந்த சமயத்துல கவிதையாவது கழுதையாவது சிந்தனை தோன்றுது இல்லையா. அதைத்தான் நான் அப்படித்தான் அந்த தொழிலாளி குறித்தான என்னுடைய முதல் கவிதைன்னு அதைத்தான் சொல்லணும். அந்த தொகுப்பு முழுக்க அப்படியான கவிதை தான் இருந்தது. ஆனா ஒரு வருத்தத்தக்க உண்மை என்னன்னா, என்னால தொடர்ந்து அதை எழுத முடியல. என்ன 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 அப்படின்னா, அப்படி எழுதணும்னா எனக்கு பணி வேலை போயிடும். அப்படியான ஒரு சூழல் இருக்கு. அதனாலதான் மெல்ல மெல்ல அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு வேறு வகைகள்ல இப்ப எழுத தொடங்கி இருக்கிறேன். இப்ப கதைகள்ல மீண்டும் மீண்டும் அந்த தொழிலாளர் பிரச்சனைகளை பேச தொடங்கி இருக்கிறேன். என்னோட துவக்க காலம் என்பது நாம அனுபவித்த அந்த வாழ்வை எழுத தொடங்கியதாக இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல அது என்னோட வேலைக்கு ஆபத்துன்னு வர்றதுனால கொஞ்சம் மட்டுப்படுத்தி வேற பக்கங்கள் என்னோட கவனம் திருப்பிச்சு. அடுத்த கேள்வி உங்க நூல்களை பற்றியது, கவிதை தொகுப்புதான். என்னன்னா வந்து கவிதையாவது கழுதையாவது, லக்ஷ்மி குட்டி, அந்த 2 கவிதையை தாண்டி வந்து மூணாவதா வந்து என் பேர் எழுதிய அரசி. அரசியில வந்து இந்த 2 நூலையும் தாண்டி ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? அப்படி அந்த மாதிரி இருந்தா என்ன மாதிரி வேறுபாடு? ஏன்னா நீங்க முதல் நூல் பாத்தீங்கன்னா கவிதையாவது கழுதையாவது வந்து தொழிலாளர்களை பற்றியது. இந்த லக்ஷ்மி குட்டின்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை அப்புறம் பெண்களை சார்ந்த கவிதையாக இருக்கு. இந்த 3வது தொகுப்பு வந்து எப்படிப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, முதல் புத்தகம் வந்து நான் சொன்ன மாதிரி கவிதைன்னா என்ன ஏதுன்னு அறவுரையா அல்லது புரிந்தும் புரியாமல் எதுவென்றும் தெரியாமல் ஆர்வக்கோளாறு எழுதப்பட்ட தொகுப்பு தான் கவிதையாவது கழுதையாவது. அதுல இருந்து சில கவிதைகள் பரவலா போய் சேர்ந்ததுனால லட்சுமி குட்டி தொகுப்பு எழுத வேண்டிய சூழல் ஒண்ணு. லட்சுமி குட்டி 2வது தொகுப்பு வந்தது. இன்னொன்னு, லட்சுமி குட்டி தொகுப்பு பிறந்ததுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, எனக்கு இரண்டு பேருமே மகன்கள், பெண் குழந்தை கிடையாது. ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பது நீண்ட நாளே ஆசை. ஆனா பெண் குழந்தை பிறக்கல. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, 2012 நான் ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்து அதுக்கு லட்சுமி குட்டின்னு பேர் சூட்டுறேன். ஒரு பெண் குழந்தை பிறந்து அது ஒன்னு முதல் வயசுல, 2வது வயசுல, 3வது வயசுல, இப்படி ஒவ்வொரு வயசா அந்த குழந்தை வளர்றப்ப என்னென்ன சேட்டையெல்லாம் செய்யும், நம்ம அதுக்கு என்னென்னலாம் போட்டு அழகு பார்ப்போம், அதை எப்படி பள்ளிக்கூடத்துல சேர்ப்போம், அதையெல்லாம் கற்பனை பண்ணி மெய்நிகராவே கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த கவிதை தொகுப்புலாம் லட்சுமி. ஆக 2 பசங்கள் போக இப்ப யாராவது கேட்டா 3வது பெண் குழந்தை 2012 லட்சுமி குட்டி பிறந்தா. இப்ப அவளுக்கு வயசு வந்து ஒரு 12 அப்படிங்கிறப்ப இப்போ 14 வயசு அப்படின்னு. இப்ப எனக்கு எப்பெல்லாம் பெண் குழந்தை இல்லைன்னு ஏக்கம் ஏற்படுதோ அப்பெல்லாம் லட்சுமி குட்டி எடுத்து பாக்குறப்ப இப்ப வந்து லட்சுமி குட்டிக்கு 14 வயசு. இப்ப எழுதுற லட்சுமி குட்டியில வந்து அவங்க குழந்தையா இல்ல, 14 வயசான பெண் குழந்தைக்கான அந்த சேட்டையோடையும் அந்த குறும்போடையும் உள்ள கவிதைகளோட லட்சுமி குட்டி எழுதிட்டு இருக்கிறேன். நம்ம இலக்கியம் வந்து நமக்கு கொடுக்குற ஒரு ஆகப்பெரும் ஆறுதல் என்னன்னா, சொந்த வாழ்க்கையில் நாம் இழந்த ஒன்றை வந்து மெய்நிகரா நமக்கு அடைய தரும் இலக்கியம். ஒண்ணு கைவிடாம போயிடுச்சு, அது நம்மளால அடையவே முடியாது இனி அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் இருக்கிறப்ப அதை வந்து மெய்நிகரா நம்ம கைக்கு வந்து கவிதை வந்து மீட்டு தருது. பெண் குழந்தை இல்லாத எனது ஏக்கத்தை தீர்த்து கொள்வதற்காக என்னால் பெற்றெடுக்கப்பட்டதுதான் 3வது கவிதை தொகுப்பு லட்சுமி குட்டி. அந்த தொகுப்பு முழுக்கவே வந்து ஒரு பெண் குழந்தை என்ன சேட்டை செய்யும், அப்பாட்ட எப்படி பேசும், அம்மாட்ட எப்படி பேசும், அதைத்தான் பதிவு பண்ணிருக்கேன். அது லட்சுமி குட்டி வந்து தொகுப்பு. நீங்க கேட்ட மாதிரி 3வது தொகுப்பு என் பெயரில் இருக்கு. இப்ப வந்து 2 ஆண்டுகள் ஆயிருச்சு. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 20 ஆண்டு காலம் தொடர்ந்த வாசிப்புல இருக்கிறோம், இடதுசாரி அமைப்புகள்ல பங்கேற்று இருக்கிறோம். ஒரு கவிதை என்பது எதை பாட வேண்டும், எதை பேச வேண்டும், நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும் அப்படிங்கிற புரிதல் வந்திருக்கிற வயசு இது. அதனால அந்த தெளிவோட எழுதப்பட்டது என் பெயர் எழுதிய அரசி. இந்த தொகுப்பு முழுக்கவே அரசியல் கவிதைகள். நீங்க லட்சுமி குட்டியிலையும் சரி அல்லது கவிதையாவது கழுதையாவது சரி காதல் பாடல்கள் இருக்கும். என் பெயர் எழுதிய அரசியலையும் காதல் கவிதைகள் இருக்குது. ஆனா அந்த காதல் கவிதையும் சமூக சிந்தனையோடு இருக்கிறதாக இருக்கும். அதனால முழுதாக கவிதை என்பது என்னவென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு, அரசியல் புரிந்து கொண்ட பிறகு, யார் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அந்த தொகுப்பு வந்து என் பெயர் எழுதிய அரசி. அந்த 2 தொகுப்புக்கும் இந்த 3வது தொகுப்புக்கும் இதுதான் வேறுபாடு.
சார், இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க உங்களுடைய படைப்புகள்ல பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து பெண் குழந்தையை சார்ந்த கவிதைகளாவே இருந்தது. ஆண் குழந்தைகளை பற்றியே இல்ல. அது எதனாலன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? ஆமா, கண்டிப்பாக உண்டு. அதான் நான் சொல்லணும், நம்மகிட்ட வந்து எது இல்லையோ அதுதான் அதிகம் நம்ம பாதிக்கும். நம்ம கூடவே இருக்கிறது வந்து நம்மளை பாதிக்காது. கூடவே இருக்கிறவங்க வந்து நம்ம கூடவே அவங்க இருக்கிறதுனால அவங்க மேல நமக்கு அந்த அன்பு எல்லாம் காட்டியிருப்போம். பெருசா ஏக்கம் இருக்காது. அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்மகிட்ட ஒண்ணு இல்ல அப்படிங்கிறப்ப அது அது கொடுக்குற அனுபவம், அந்த ஏக்கம் வந்து பெருசா இருக்கும். எனக்கு பெண் குழந்தை இல்ல அப்படிங்கிற அந்த ஏக்கம் வந்து ரொம்ப பாதித்ததுனாலதான் அந்த என்னுடைய கவிதைகள்ல வந்து அது கவிதையாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகள் குறுக்குனருக்கும் ஓடி ஆடி விளையாண்டுகிட்டே இருக்கிறாங்க. என்னோட எல்லா எழுத்துக்களிலும் குறுக்குனருக்கும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண் குழந்தைகள் ஏன் வர்றது இல்லைன்னா, ரெண்டு பேரும் பசங்களா இருக்கிறதுனால எனக்கு நேரடியாக அந்த அளவு கிடைச்சிருக்கு. ஆக என்ற ஒண்ணு இல்லாத ஒரு பெண் குழந்தையை என்னுடைய படைப்புகளை ஓடி ஆடி விளையாட விட்டேன். அதனாலதான் என்னுடைய படைப்புகளை வந்து லட்சுமி குட்டி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை குறுக்கும் இருக்குமா ஓடிக்கிட்டு இருக்கிறா. அடுத்தது வந்துட்டு என் பேர் எழுதிய அரசி. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எண்ணுயிரை வந்து கொடுத்திருக்கீங்க. நினைக்க நினைக்க துயரமாக இருக்கிறது நம் வாழ்வு, ஏன் இவ்வளவு சிக்கலானு போனது. நம் தாத்தாவும் பாட்டியும் நினைத்ததை பார்த்து அவ்வளவு ஒரு வசதியோடு இருந்திருக்கிறாங்க. ஆனா வந்து நமக்கு எல்லாமே இருந்தும் நம்மளால அவங்கள மாதிரி சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதங்கத்தை அதுல குறிப்பிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்மளை நோக்கி இந்த இந்த ஒரு ஃபாஸ்டான ஒரு உலகத்துல வந்து நம்மளுடைய குழந்தைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி பயணிக்குது இல்லைங்களாங்க. நீங்க வந்து சிறுவயது நினைவுகள், அப்புறம் வாழ்க்கை போராட்டங்கள், அப்புறம் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் வச்சு இந்த கவிதை கொடுத்திருக்கீங்க. சோ இந்த லக்ஷ்மி குட்டி மாதிரி பாத்திரமும் இதுல வந்து கொண்டு வந்திருக்கீங்கல்ல. நீங்க வந்து எல்லாத்தையும் எப்படி ஒண்ணா இணைச்சு ஒரு உயிரோட்டமா கொடுத்தீங்க இத? அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இல்லாதான் அலட்சியம் இந்த என்பே எழுதிய அரசியல சொல்லியிருக்க முன்னுரை அது அப்படிதான். நீங்க கவிதையாவது கழுதையாவதுல நான் ஒரு முன்னுரை சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட இதே பாடி அதுல அந்த கவிதை அந்த முன்னுரையோட முடிவுல சொல்லியிருப்பேன். ஆமா, கழுத்தை நெரிக்கிற வாழ்க்கை சுமையில வந்து கவிதை பாட வந்திருக்கிறேன். அப்படி இன்னும் நான் பாடுற கவிதையும் நான் ஏன் என்னோட கழுத்து ஏன் நெரிக்கப்படுகிறது என்பதை குறித்து பாடுவதாக இருக்கும். இந்த சுரண்டுகிற சமுதாயத்திற்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறது என் கவிதை. இதை கூட செய்யவில்லை என்றால் நானும் என் கவிதைகள் நாசமாக போவோமாக அப்படின்னு சொல்லி முதல் தொகுப்புக்கு கொடுத்த முன்னுரையில சொல்லியிருப்பேன். லட்சுமி குட்டி கொடுத்தப்ப என்ன முன்னுரையில சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம கள்ளங்கபடம் இல்லாத, ஜாதி அறியாத, வறுமை அறியாத, துயரம்னா என்னன்னு தெரியாத, வன்மம் சூது எதுவுமே இல்லாத குழந்தைகள் நம்மளுடைய குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு ஏற்றத்தாழ்வற்ற, ஜாதியற்ற ஒரு சமத்துவமான பொன்னுலகை நாம் கையளிக்க வேண்டியிருக்கிறது. அதற்காகவாவது நாம் கவிதை எழுத வேண்டியிருக்கிறது அப்படின்னு லட்சுமி குட்டியில பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி என் பேர் எழுத அரசியல என்னன்னா, நம்ம தாத்தாவும் பாட்டனும் நான் ரொம்ப வசதியா வாழ்ந்ததா நீங்க சொன்னீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஒரு இயற்கையோடு இணைந்த வாழ்வு, அதிக ஆடம்பரம் இல்லாத, சக மனிதர் மீது அக்கறை கொண்டு இருந்த வாழ்வு, ஒரு கிராமம் சார்ந்த வாழ்வு. கிராமம் என்கிறப்ப அதற்குரிய ஜாதி பாகுபாட்டோட இருந்திருக்கும், அதையும் புரிஞ்சுக்கிறேன் நானு. ஆனால் இவ்வளவு சிக்கல் இல்லாத, இன்னைக்கு நீங்க நம்ம நகரத்துல வாழ்கிற வாழ்வு நம்ம வந்து கிராமத்தை நோக்கி உந்தி தள்ளுது. கடந்த 2023 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கவிதை போட்டிக்கு நடுவராக இருந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அப்ப 200 கவிதை தொகுப்பு படித்தேன். 200 கவிதை தொகுப்புகளையும் பேசப்பட்ட 10 விஷயங்களை வரிசைப்படுத்தி வச்சேன். அதுல முதல் விஷயம் எனக்கு என்ன கிடைச்சா, 200 தொகுப்புகள்ல பெரும்பாலான தொகுப்புகள் பேசுற முதல் விஷயம் என்னன்னா, நகர வாழ்க்கை நெருக்கடியிலிருந்து தப்பிச்சு போய் கிராமத்துக்கு போகணுங்கிற ஆசையத்தான் எல்லா கவிஞர்களுமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நகர நெருக்கடி கொடுக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி அல்லது சமத்துவமற்ற ஒரு நெருக்கடி சூழல்ல இருந்து தப்பிச்சு போய் தங்களது பாலிய காலத்திற்கு திரும்பி போயிட்டு வர்றாங்க. போய் கொஞ்ச நேரமா இளைப்பாறிட்டு வருவதற்கு தங்களது கிராமத்து வாழ்க்கைக்கு போயிட்டு வராங்க. எல்லாருடைய கவிதைகளிலும் படைப்புகளிலும் அந்த இயக்கம் இருந்தது. அதுதான் எனக்கு முதன்மையாகப்பட்டது. இன்னைக்கு நகரத்துல நாம இருந்தாலும் எல்லாருமே தனித்தனியாகத்தான் இருக்கிறோம். கூட்டாக இருந்தாலும் தனித்தனியாகத்தான் இருக்கிறோம். இந்த தனிமை நிலை, ஒரு யாருமே இல்லாத விரக்தி நிலை, ஒரு வெறுமை நிலை வந்து நம்ம கிராமம் சார்ந்த வாழ்க்கையில இல்லைன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். அதைத்தான் என்னோட அந்த தொகுப்புல பதிவு பண்ணியிருக்கேன்.
நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த சந்தோஷமான வாழ்வை கூட நாம் வாழவில்லை. இத்தனைக்கும் அவங்கள விட அதிகமான கருவி நம்மகிட்ட இருக்கு. அறிவியல் தந்த வசதிகள் இருக்குது, நினைச்ச உடனே பாத்துக்கிற நவீனமான ஊடகம் நம்ம கையில இருக்குது. ஆனா இது எதுவுமே இல்லாத அந்த காலத்திய சந்தோஷம் இன்னைக்கு இல்லை. ஏன்னா இதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. இன்னைக்கு சக மனிதர்கள் ஒருவர் நம்ம நம்பாம இருக்கிறோம். ஏன் நம்பாம இருக்கிறோம்னா நமக்கு இடையில போட்டி இருக்குது. யாரு யார் ஜெயிக்கிறது சொல்லி. எதை ஜெயிக்கிறது? பணத்தை ஜெயிக்கிறது. ஒரு ஆளை தள்ளி விட்டாவது முன்னேறி போய் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறோம். நம்ம குழந்தைகளையும் அதுக்கு பழக்கி வைக்கிறோம். அவன் நம்ம பக்கம் அந்த குழந்தைய விட நீ கூடுதல் மார்க் எடு, அப்பனத்தான் உனக்கு இந்த சீட்டு கிடைக்கும். அல்லது உன்ன மாதிரி அவனு மார்க் எடுக்கிறானா, கூடுதல் தகுதியா டான்ஸ் கத்துக்கோ, அது கத்துக்கோ, இது கத்துக்கோன்னு சொல்லி ஒரு போட்டிக்கான போட்டியாளர்களா நம்ம குழந்தைகளை வளர்த்துட்டு வர்றோம் இல்லையா? இந்த கசப்பு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஏன் சிக்கலற்ற ஒரு எளிமையான வாழ்வை நம்மால வாழ முடியவில்லை? அது ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒரு ஒரு புத்தக வாசிப்பு, ஒரு பாட்டு கேட்கறது அப்படின்னு நம்ம மெல்ல மெல்ல சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்துறதுக்கான எல்லா வசதியும் வாய்ப்பும் எல்லா அனுகூலங்களும் நம்முடைய சூழலும் இருக்கு. ஆனா அது எதுவுமே செய்யாம எந்நேரமும் பணம் சொல்லி துரத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த பணத்தை துரத்துகிற வித்தையை நம் தலைக்குள் ஏற்றி வைத்தது யார்? இன்னைக்கு இருக்கிற சமூகம். ஏன்னா வெற்றி என்பது சந்தோஷமும் அன்பும் இல்ல. யார்கிட்ட ரொம்ப பணம் இருக்கோ அவன் தான் வெற்றியாளர் நமக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க, நம்ம மூளையில ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம குழந்தைகளுக்கு கடத்திட்டு இருக்கணும். இந்த சூழலுக்கு எதிராக நாம் எழுத வேண்டி இருப்பதனால்தான் நான் என் பேர் எழுத அரிசியோட முன்னுரை என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த சிக்கலற்ற வாழ்வை வாழ்வதற்கு கூட நம்மளால முடியல அப்படிங்கிறதுனால அதனாலதான் அந்த கவிதையில அதற்கு பல்வேறு காரணிகள் இருக்குன்னு சொன்ன மாதிரி சுரண்டல் இருக்குது, ஒரு ஏற்றத்தாழ் உள்ள சமுதாயம் இருக்குது, ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, வர்க்கம் இருக்குது. அதனாலதான் அந்த கவிதையில அதையெல்லாம் பேசியிருக்கிறேன். 3வது அடுத்த கேள்வி என் பேர் எழுதிய அதுல நீங்க ஒரு கவிதையா கொடுத்துருக்கீங்க. எனக்குரிய காணி நிலத்தை எவன் அபகரித்தானோ, என் குலசாமியை எவன் மறை தளித்தானோ, என் உழைப்பில் எவன் செழித்து திருந்தானோ அவனை எழுதி வைத்தேன் என் கவிதையிலே, இனி அது கவனிக்கும் அவனை. இங்க அதுன்றது கவிதை என்னுடைய ஒரு கணிப்பு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடையாளம், உரிமை, அந்த உணர்வுகளை கொண்டு கடத்துறீங்க இந்த கவிதையில. இதை பத்தி கொஞ்சம் பேச முடியுமா? அது உண்மைதான். அது என்னன்னா, அது எனக்கு என் பேரில் அரிசி யாரிடம் உள்ளதோ, என் குலசாமியை எவன் கொன்றளித்தானோ, மறைத்தளித்தானோ, என் காணி நிலத்தை எவன் அபகரித்தானோ, எனக்குரிய மதுக்குடுவையை எவன் பறித்து கொண்டானோ, அவனை எழுதி வைக்கிறேன் என் கவிதையில், இனி அது கவனிக்கும் அவனை அப்படிதான் அந்த கவிதை இருக்கும். என்னன்னா நம்ம துயரத்தையும் ஆற்றாமையும் நமக்கு இருக்கிற நெருக்கடியில எழுதித்தான் தீர்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு வன்முறை கையில் எடுப்பதை விட எழுதித்தான் பேனாவை எழுதி வைக்க வேண்டியிருக்கிறது. சில நண்பர்கள் கூட என்ன கேட்டாங்க, அப்போ உங்க கவிதை என்ன மந்திர தாயத்தா, அதுல எதுவும் மந்திரம் எழுதி வைக்கிறீங்களா, அந்த தாயத்து போய் அவங்கள பழி வாங்கிருமா அப்படின்னு கூட கேட்டாங்க. சுதந்திர போராட்டம் காலகட்டம், சுதந்திர போர் நடந்துகிட்ட காலகட்டத்துல குதிராம் போஸ்ன்னு சொல்லி ஒரு 16 வயது சிறுவன், ஒரு பஞ்சாபிய சிறுவன், லாலா லஜபதி ராய் மீது அன்னைக்கு இருந்த ஆங்கில அரசு கடுமையான சிறை தண்டனை விதிக்குது. அவனுக்கு கோபம் வருது. ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடைபெற்றது அவனுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. அப்ப அந்த 16 வயது சிறுவன் என்ன செய்யறான், ஏதாவது செய்யணும் சொல்லி அவன் மனசு துடிக்குது. அவன் அப்ப அவனுக்கு அந்த உணர்வு இருக்கு. அந்த உணர்வு ஓட்டத்தோட அந்த ஊர்ல இருந்த தீவிரவாத குழுக்களோட அவனுக்கு தொடர்பு ஏற்படுது. அவங்ககிட்ட கெஞ்சி பிறக்கி பழகி ஒரு நாட்டு வெடி குண்டு செய்ய கத்துக்கிட்டான் குதிராம்போஸ். நாட்டு வெடி குண்டு அவனுக்கு செய்ய தெரிஞ்சிருச்சு. இப்ப அவங்க அவனோட தொந்தரவு பொறுக்க மாட்டாம, நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் சொல்லி கொடுத்துட்றாங்க, கத்துக்கிட்டு நாட்டு வெடி குண்டு செஞ்சுட்டான். அவனுக்கு என்னன்னா, ஒரு ஆங்கிலேய அதிகாரியாவது கொல்லணும் அப்படிங்கிற வெறி வேட்கை அவனுக்குள்ள பொங்கி எழுது. அந்த ஆங்கில அதிகாரி யார் என்பதை முடிவு செய்து விட்டான். லாலா லஜபதி ராய் மீது அதீதமான சிறை தண்டனை விதித்த மாவட்ட ஜட்ஜி மீதுதான் அந்த குண்டை வீசணும் முடிவு பண்ணிட்டான். இவன் இருக்கிற தெருவழியாத்தான் அந்த ஜட்ஜி தினமும் காலையில கோச்சு வண்டியில நீதிமன்றத்துக்கு போறாருங்கிறதும் கண்டுபிடிச்சிட்டான். நேரத்தை பார்த்துட்டான். ஒரு நாள் காலையில அந்த நீதிபதி அந்த கோச்சு வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப இந்த நாட்டு வெடி குண்டை அந்த கோச்சு வண்டி மீது எரிஞ்சிட்டான். அன்னைக்கு அந்த கோச்சு வண்டியில அந்த நீதிபதி போகல, அவரோட குடும்பத்தார் தான், மனைவி மகன்கள் போயிருக்கிறாங்க. அவங்க 4 பேருமே இறந்துட்டாங்க இவன் எரிஞ்ச நாட்டு வெடி குண்டுல. பிரிட்டிஷ் அரசு குதிராம்போஸுக்கு சிறை தண்டனை விதிக்கிறாங்க. உடனே சிறை தண்டனை விதிக்கிறாங்க.
குதிராம்போஸை வந்து ஜெயில அடைச்சிட்டாங்க. அடைச்ச உடனே விடிந்தால் தூக்கு. உடனடியா விசாரணை பண்ணி ஒரு ஆங்கில அதிகாரியை கொன்னது அப்படின்னு சொல்லி கொடுத்து குற்றம் சொல்லி உடனடியா தூக்கு தண்டனை விதிச்சு விடிந்தால் தூக்கு. அன்னைக்கு இரவு குதிராம்போஸ வந்து அங்க இருந்த ஜெயிலர் வந்து இந்தியரு. அவர் மனசு பொறுக்க மாட்டாம அவன்கிட்ட போய் சொல்றாரு, ரொம்ப சின்ன பையனா இருக்க தம்பி, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப துக்கமா வருது. என்னால உன்னை தப்பிச்சு போய்க்க முடியாது, ஆனா என்னால ஒண்ணு பண்ண முடியும். நீ சின்ன பையனா இருக்க, உனக்கு ஏதாவது தின்பண்டங்கள் திங்க ஆசையா இருக்கலாம். நீ இந்நேரம் என்னனாலும் கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன். எங்க இருந்தாலும் இந்த தின்பண்டத்தை வர வச்சு வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணும்பா கேளுன்னு சொல்லி கேட்கிறான். குதிராம்போஸ் ஒருவனை யோசிச்சுட்டு, எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஒரு கறி துண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கறி துண்டு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி ஜெயிலர் கேட்கிறார். இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சரின்னு சொல்லி இவர் போய் வந்து ஒரு கைதி அனுப்பி கறி துண்டு கொண்டு வந்து கொடுக்க சொல்றாரு. குதிராம்போஸ் அந்த கறி துண்டை வாங்கிட்டு அவன் அடைச்சிருந்த அந்த அறையோட சோர்ல எழுதி போடுறான். நண்பர்களை என்ன எழுதி போடுறான்னா, தன்னோட அம்மாவுக்கு ஒரு கவிதை எழுதுறான். என்ன எழுதுறான்? ஒரு முறை விடை கொடு அம்மா, சித்தியின் வயிற்றில் மீண்டும் மகனாக பிறப்பேன். பிறந்தது நான் தான் என்பதை அறிய பிறந்த குழந்தையின் கழுத்தினை தடவிப்பார், அதில் தூக்கு கயிறு முத்தமிட்ட தடம் இருக்கும். ஒரு 16 வயது சிறுவன் தன்னோட அம்மாவுக்கு எழுதுறான், நான் செத்து போறேம்மா, நாளைக்கு என்னை தூக்கில போட்டுருவாங்க, சித்தி வகுத்துல மறுபடியும் மகனா பிறக்கேன். பிறந்தது நான் தான் உனக்கு தெரியும்னா குழந்தை பிறந்தனை கழுத்துல தடவிப்பாரு, அதுல தூக்கு கயிறு முத்தமிட்ட தடம் இருக்கும் அப்படின்னு கவிதை எழுதி வச்சிருக்கிறான். நண்பர்களே, இன்னைக்கு குதிராம்போஸ் இல்ல, அந்த லாலா லஜபதி ராய் இல்ல, அந்த ஆங்கிலேய ஜட்ஜி இல்ல, பிரிட்டிஷ் ஆட்சி இல்ல, அந்த காலத்து ஆட்கள் யாரும் இல்லை. ஆனால் இவ்வளவு இவ்வளவு காலங்களை கடந்தும் குதிராம்போஸின் கவிதை நெருக்கிறது. இன்னைக்கு உலகெங்கும் அது அதிகாரத்திற்கு எதிராக போராடுகின்ற போராளிகளுக்கு வந்து இந்த கவிதை வந்து மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்க இல்லையா? இது வந்து கவிதை செய்யக்கூடிய இது கவிதை செய்யக்கூடிய ஒரு மாயமான வேலை. இது அப்படித்தான் என்னோட கவிதையை நான் எழுதி வைக்கிறேன். நான் இன்னைக்கு என்னால நேரடியா சுரன்றவங்களையோ அநீதி செய்தவங்களோ நேரடியா என்னால எதிர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை என் கவிதையில் எழுதி வைத்திருக்கிறேன். இனி வரக்கூடிய தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா கவிதையை வாசிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி கவிதையை வாசிக்க ஆரம்பிக்க தலைமுறையின் மனசுல வந்து அந்த தீ மூண்டலும் நிச்சயமாக உங்களுக்கு எதிராக போராடும் அப்படிங்கிற ரீதியில தான் அவனை எழுதி வைத்தேன் என் கவிதையில் சொல்லி கவிதையில வந்து சுரண்டலுக்கு எதிராகவும் ஜாதிக்கு எதிராகவும் மதத்திற்கு எதிராகவும் என்னுடைய கருத்துக்களை வந்து பதிந்து வைக்கிறேன். அடுத்த கேள்வி வந்து 3வது வீடு அந்த கவிதையில இருந்து, வெயிர் காலத்தில் வேப்ப மரத்தடியில், மழை காலத்தில் ரயில்வே பாலத்தடியில் என 2 வீடுகள் லட்சுமி குட்டிக்கு. இந்த பெருமழை தந்திருக்கிறது நகராட்சி மண்டபத்தை 3வது வீடு. அதுலேதான் குப்பையில் இருந்து கண்டெடுத்த காலொடிந்த மயில் பொம்மைக்கு காய்ச்சல் வரக்கூடாது என வேண்டிக் கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன கேடு வாழ்வதற்கு. இங்க வந்து எனக்கு என்னன்னா, நமக்கு என்ன கேடு வாழ்வதற்குன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. ஏன்னா வந்து இருக்க ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. ஒரு வெயில் காலத்துல போய் மரத்தடியிலையும், மழை காலத்துல வந்துட்டு ரயில்வே பாலத்துக்கு அடியிலையும், அப்புறமேட்டு ரொம்ப மழை பெஞ்சா மண்டபத்திலயும் போய் தங்குறாங்க. இதுல வந்து என்னன்னா, நீங்க நமக்கு என்ன கேடுன்னு வாழ்வதற்குன்னு கொடுத்துருக்கீங்களே, இது எப்படி எடுத்துக்கிறது? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா, இல்ல விட்டு கொடுத்து வாழ்வோம் அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு போறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இல்ல, நம்பிக்கைதான். நம்ம எளிய மனிதர்கள்னாலே இந்த மாதிரி துயரத்தோடையும் வறுமையோடையும் போராடிக்கிட்டு இருப்பாங்கிறது அர்த்தம் இல்லைல்ல. நமக்கும் நம்ம எளிய மனிதர்களான நமக்கும் வாழ்க்கையில காதல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், விளையாட்டு இருக்கும் இல்லையா? அதோட மறுபக்கம் தான் அதாவது சொல்ற கவிதை தான் அது. வீடே கிடையாது லட்சுமி குட்டிக்கு, அந்த குடும்பத்துக்கு. வெயில் காலத்துல வந்து வேப்ப மரத்தடி, மழை பெஞ்சா ரயில் பாலத்துக்குள்ள போய் குடியிருப்பாங்க. இப்போ கொரோனா வந்ததுனால இருக்கிற எல்லாரையும் கொண்டு போய் நகராட்சி மண்டபத்துல அரசாங்கம் அடைச்சு வைக்குது. இப்ப 3வது வீடு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. மற்ற 2 வீட்டை விட இந்த வீடு நல்லா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா 4 சுவர் இருக்குது, ஒரு மேற்கூரை இருக்குது, வேலைக்கு சாப்பாடு வந்தது அரசாங்கம் கொடுத்துடுறாங்க. யாராவது ஒரு ஆள், அதனால அம்மாவுக்கு சந்தோஷம், வேலைக்கு சாப்பாடு கிடைச்சது குழந்தைக்கு, அவங்க குடும்பத்துக்கு. அப்பாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சிடுறாங்க, யாராவது ஒரு ஆள் துண்டு பிடி கொடுத்துடுறாங்க. லட்சுமி குட்டிக்கு என்ன கிடைக்குன்னா, தெருக்கள் ஆள் நடமாட்டம் இல்லாதனால குப்பைகள் அள்ளப்படாம கிடைக்குது. குப்பைகளை எப்ப யாரோ ஒரு காலு ஒடிஞ்ச மயில் பொம்மையை போட்டிருக்காங்க, அது அவளுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. நம்மளோட ஆசைகள்லாம் அப்படித்தானே. இப்ப நீங்க நம்ம எளிய மனிதர்களின் ஆசை எப்பவுமே எளியதாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல நான் இந்த தொகுப்போட முன்னுரையில சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்மளோட தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்வை நம்மால் ஏன் வாழ முடியவில்லைன்னா
இந்த எளிது சிறியதே எளியதே போதுமானதாக இருந்தது அவங்களுக்கு. ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியல. ஆனா இந்த குழந்தைக்கு வந்து லட்சுமி குட்டிக்கு வந்து பெரிய பணக்கார இருக்க குழந்தைகள் மாதிரி கார்ட்டூன் படங்கள் தெரியுற டிவியோ அல்லது செல்போன் சாதனங்களோ எதுவும் தேவையில்லை அவளை சந்தோஷப்படுத்த. இந்த மயில் பொம்மை, அது கால் ஒடிஞ்ச மயில் பொம்மையை அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த கவிதையில இன்னொரு வரி சொல்லியிருப்பேன். அது இந்த இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உதிர்ந்து கிடக்கும் வேப்பம்பூக்களோடு வெயிலையும் கூட்டி தள்ளி விட்டு, அங்க ஒரு விளக்கமாறு இருக்குது. அவன் என்னன்னா, அந்த நகராட்சி மண்டபம் இப்ப வீடுன்னு ஆயிப்போச்சு. அப்ப என்ன பண்றான்னா, வெளியே வந்து வேப்பம் பூந்து கிடக்குது, அதோட சேர்த்து வெயிலையும் கூட்டி தள்ளிட்டு நல்வரவு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துல அவங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தத இங்க வீதியில எழுதி பழகுறான், நல்வரகுன்னு எழுதி பழகுறான். அப்ப எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும், எவ்வளவு வறுமை இருந்தாலும், எவ்வளவு துக்கம் நம்ம மீது சுமத்தப்பட்டிருந்தாலும் அதற்காக இந்த வாழ்வை புறந்தள்ளி விட முடியாது. வாழ்க்கை என்பது கொண்டாட்டத்திற்கானது. வாழ்கிற உரிமை எல்லோருக்கும் உண்டு. இந்த நிலைமை அப்படியே போகாதில்ல. இந்த அதிகாரமும் இந்த ஜாதியும் இங்க இருக்கிற சுரண்டலும் அப்படியே நீடிச்சுதாதுல. உலகம் ஒரு நாள் உலகம் மாறும்ல, மாற்றம் தானே மாறாதது. அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்வை கடத்துவோம். அவ்வளவு நெருக்கடியும் அவ்வளவு சிரமத்திலும் கூட இந்த வாழ்வின் மீதான காதலோடு லட்சுமி குட்டியும், அவங்க ஒரு சின்ன சின்ன மயில் பொம்மையோடு லட்சுமி குட்டியும், ஒரு சின்ன பீடித்துண்டோட அவங்க அப்பாவும், நகராட்சி மண்டபம் ஒரு மேற்கூரையோட ஒரு சாவடி நகராட்சி மண்டபம் வீடா கிடைச்சிச்சுங்கிற சந்தோஷத்தோட அவங்க அம்மாவும் கொண்ட அந்த எளிய குடும்பம் வாழ்வை நேசிக்கும் போது, எல்லாவித வசதிகளோடும் மிக பாதுகாப்பாகவே இருந்து கொண்டிருக்கிற நாம் ஏன் இந்த வாழ்வை வந்து அவநம்பிக்கை கொண்டு எதிர்நோக்க வேண்டும்? நம்பிக்கையோட எதிர்கொள்வோம்ங்கிறதுக்காகத்தான் அந்த கவிதை வந்து நம்பிக்கையின் பிரதிபலை பார்த்தா அந்த கவிதை எழுதியிருக்கிறேன். அடுத்த கவிதை வந்து சங்கிலி பூட்டானின் ஐயா லாட சன்னியாசி. உங்களிடம் சவுக்கடிப்பட்டு ஊமையாக கிடந்தார். சங்கிலி பூதத்தான் உங்கள் தோப்பில் அடிமையாக கிடந்து உங்களை சாமி என்று அழைத்தான். அவனது மகன் கருப்புசாமி அதே தோப்பை குத்தகைக்கு எடுத்து உங்களை முதலாளி என்று அழைத்தான். அவனது மகள் தமிழரசன் அரசாங்க அலுவலராகி உங்களை சார் என்று அழைத்தான். அவனது மகள் இளவேனில் மருத்துவர் ஆவாள். பயப்படாதீர், உங்களை தோழர் என்றே அழைப்பார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை காட்டுகிறது. ஏன்னா முன்னாடி அடிமைத்தனத்துல இருந்து மீண்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாமே சமம் அப்படின்ற ஒரு கோட்பாடோட இருக்கிறோம். உங்களுடைய இதுல என்ன கருத்து நீங்க சொல்ல வரீங்க? இது குறித்து இந்த பயணம் பத்தி இந்த கவிதையில வந்து ஒரு தலைமுறை மாற்றத்தை பேசியிருப்பேன். லாட சன்னாசி வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு உங்க தோப்புல வந்து அடிமையா கிடந்தாரு. அவரோட மகன் சங்கிலி பூதத்தான் வந்து கொஞ்சம் காசு சம்பாதிச்சு உங்களோட அடுத்த தலைமுறை அடுத்த ஜெனரேஷன் வந்து நீங்க வந்து கல்வி உங்களுக்கு கிடைத்த கல்வியின் காரணமாக வேற வேற வேலைக்கு போன பிறகு உங்களுக்கு காட்டு வேலை வந்து விருப்பம் இல்லை. அப்ப இவன் வந்து உங்களோட தோப்பை குத்தகைக்கு எடுத்து கேட்கிறார். சங்கிலி பூதத்தான் குத்தகைக்கு எடுத்து சாமின்னு லாட சன்னாசி கூப்பிடுறாரு. லாட சன்னாசோட மகன் சங்கிலி பூதத்தான் வந்து எசமானு கூப்பிடுறான். இப்ப இவங்க கையில எங்க கையில கொஞ்சம் காசு வருது. என்னோட மகன் சங்கிலி பூதத்தனோட மகன் தமிழரசன் படிக்கிறான். படிச்சு ஒரு அரசாங்க அலுவலகத்துல கிளர்க்கா சேர்றான். இப்ப அவன் உங்களை சார்னு கூப்பிடுறான். சாமி எஜமானாகி எஜமான் சார் ஆகுது. இப்ப தமிழரசன் கொஞ்சம் கையில காசு வந்தோடனே மகள் இளவேணியில வந்து படிக்க வைக்கிறான், மருத்துவர் ஆகிறான். இப்ப ஒரு பயம் வருது. இப்ப உங்களை எல்லாம் தாண்டி எங்க இளவேணியில வந்து மருத்துவர் ஆகிருக்கிறான். அப்ப அவன் உங்களை எப்படி கூப்பிடுவா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்குதான் சொல்றேன், நீங்க செய்தது மாதிரி மனிதரை அடிமைப்படுத்துற மாதிரி இளவேணியில் வந்து இன்னைக்கு உங்களெல்லாம் அவனை தாண்டி நிக்கிறாய மக. நீங்கள் எங்களை அடிமைப்படுத்திய மாதிரி நாங்கெல்லாம் உங்களை அப்படி கூப்பிட சொல்ல மாட்டோம், உங்களை அப்படி கூப்பிடவும் மாட்டோம். எங்கள் இளவேணி உங்களை தோழர் என்றே அழைப்பாள் அப்படின்னு கவிதையை சொல்லியிருப்பேன். இந்த கவிதையோட இன்னொன்னு என்னன்னா, கல்விதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருப்பேன். இன்னொரு விஷயம் வந்து காலங்காலமாக அந்த பேர்களை மாறிக்கொண்டு வருகிற நுட்பத்தையும் சொல்லியிருப்பேன். நீங்க லாட சன்னாசியவும் சங்கிலி பூதத்தானையும் பேரை சொன்னாலே ஜாதி சொல்லிடலாம், இல்ல சாதின்னு சொல்லி சொல்லிடலாம். ஆனால் தமிழரசனுக்கு நீங்கள் ஜாதியை சொல்ல முடியாது, இளவேணிலுக்கு நீங்கள் ஜாதியை சொல்ல முடியாது. இந்த மாற்றம் வந்து கல்வி கொடுக்கிறது. அதைத்தான் சொல்லியிருப்பேன். உங்களை தாண்டி ஒரு வருகிற காலத்தில் வந்து உங்களை தாண்டி கல்வியிலும் அறிவியலும் செல்வத்திலும் கூட உங்களை தாண்டி நிற்போம். ஆனால் அதற்காக நீங்கள் எங்களை அடிமைப்படுத்தியது போல நாங்கள் உங்களை அடிமைப்படுத்த மாட்டோம், உங்களை தோழர் என்றே அழைப்போம். அத்தகைய சமத்துவ உணர்வு எங்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத அந்த கவிதையை பேசியிருக்கிறேன். பசி வந்தபோது என் தாத்தாவிடம் நிலம் இருந்தது, பசி வந்தபோது என் அப்பாவிடம் நெல் இருந்தது,
பசி வருகையிலே என்னிடம் ரேஷன் அரிசி இருக்கிறது. இனி பசி வரும்பொழுது என் மகனிடம் என்ன இருக்கும்? அது வந்து இந்த கவிதையில வந்து அதே மாதிரி 4 தலைமுறையை பத்தி கொடுத்திருக்கீங்க. தாத்தா, அப்பா, மகன், அப்புறமேட்டு பேரன், அந்த மாதிரி வருது. அவங்களோட அந்த மாதிரி வருதா? சோ இந்த இதுல வந்து என்னன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா இந்த மகன் வந்து படித்து அவனிடம் வந்து செல்வம் இருக்கும்னு சொல்ல வரீங்களா? இல்ல இதே மாதிரிதான் இப்ப ரேஷன் அரிசி வரைக்கும் வந்திருக்கு, திருப்பி என்ன ஆகும்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அது வந்து இந்த கவிதையை பொறுத்த வந்து நான் வந்து படிக்கிற வாசகரோட மனநிலை தான் அந்த பதில தீர்மானிச்சுக்கிடணும். முதல்ல நிலம் இருந்திருக்குது, அப்புறம் நிலம் இல்ல நெல்லு மட்டும் இருந்திருக்குது, அப்புறம் அதுவும் இல்லாம பஞ்சம் விளைக்கிறதுக்காக கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்துட்டோம். எங்கிட்ட வந்து இப்ப ரேஷன் அரிசி தான் கிடைக்குது. நீ ஏதோ காரணம் சொல்லி இதுவும் இல்லாம போகிற காலகட்டத்துல என் மகன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிருக்கிறேன். இது வந்து வாசகர் மனநிலை தான். கல்வி இருக்கும் என்று தீர்மானித்துக் கொள்ளலாம் ஒருவர், அல்லது ஆயுதம் இருக்கும் சொல்லி ஒருவர் எடுத்துக்கிடலாம், அல்லது அவதான் இந்த கவிதையை வந்து நான் வந்து படிக்கிறவங்களோட மனநிலைக்கு விட்டுறதேன். ஒரு கவிதை என்பது ஒரு முடிவோடு நின்று விடக்கூடாது இல்லையா? வேற வேற வாசல்களை திறந்து விட வேண்டும். படிப்பவரின் அனுபவத்திற்கும் வாசிப்பு தன்மைக்கும் ஏற்ப அது என்னவாக இருக்கும் என்பதை வாசகர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள். சரி சார், அடுத்தது வந்து ஒரு காதல் கவிதை. மின்னுகிற கண்ணமெல்லாம் மீன போல கண்ணும் இல்ல, தேனை போல சொல்லும் இல்ல, தேவதை போல பொண்ணும் இல்ல, ஆனாலும் ராசாத்தி நீதான் என் ரோசாப்பூ. வேலை செஞ்சு மேலையெல்லாம் வேர்வை மனம் வீசுதடி, வெல வெளத்தா பூவெல்லாம் வெக்கப்பட்டு பேசுதடி, மஞ்சள் அள்ளி பூசி வரும் மாலை நேர வெயில்ல போல கொஞ்சம் போல நீ சிரிச்சா குளிருதடி என் மனசு. சாரத்துல ஏறிக்கிட்டு ஓர கண்ணால நீ பாப்ப, பாரமது நெஞ்சில் ஏறி பாவி மக நான் தவிப்பேன். வேற வேற ஜாதின்னு வீணா எண்ணாத, வேலை செய்யும் ஜாதி எல்லாம் ஒண்ணு தாண்டி பூமியில. இதுல வந்து பாத்தீங்கன்னா உறவு, காதல், ஜாதி எல்லாம் சேர்ந்த ஒரு கவிதையா நீங்க வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. இத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதான் நான் சொன்ன மாதிரி என்பே எழுதிய அரிசி வர்றப்போ வந்து ஒரு தெளிவு ஏற்பட்டுருச்சு இல்லையா? எதை பாடினாலும் அதுல ஒரு காதல் பாடினாலுமே அந்த காதலையும் வந்து வர்க்கம் பிரிச்சு வைக்குது, ஒரு இடத்துல ஜாதி பிரிச்சு வைக்குது, இன்னொரு இடத்துல வர்க்கம் பிரிச்சு வைக்குது. நம்ம கண்கூடா இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு கண்கூடா நடந்ததுல வந்து பணம் ஒரு பிரச்சனை இல்லை இன்னைக்கு, ஆனா இந்த இடத்துல ஜாதி தெரிவிக்குது. இன்னும் சில ஒரே ஜாதிக்குள்ள பணம் ஒரு பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து காதல் கிடையில வந்து வர்க்கமும் ஜாதியும் மதமும் மாறி மாறி குறுக்கிட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு? அதைத்தான் இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறேன் நான் உங்களுக்கு. என்னன்னா சொன்ன மாதிரி எளிய மக்கள், உழைக்கிற மக்கள்லாம் அவங்களுக்கு துன்பமும் துயரமும் இருக்காது, காதலும் சந்தோஷமும் இருக்கும். நீங்க ஒரு ரொம்ப அழகான பெண்ணு அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு கற்பனை இந்த ஊடகங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? தகச்சவேர்னு இருக்கணும், தக தகன்னு மின்னணும், ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கணும், நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசணும், அப்படின்னு சொல்லி அலைபாயிர கூந்தல் இருக்கணும். அப்படிலாம் நமக்குள்ள ஒரு கற்பிதங்களை வந்து பெண்ணுன்னா அழகுன்னா பெண்ணுல அழகுன்னா இதுதான் அழகுன்னு சொல்லி நமக்கு ஒரு கற்பிதம் இருக்கு இல்லையா? அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் எளிய உழைக்கிற பெண்கள் தான் நம்ம வாழ்க்கையில அன்றாட பெண்கள். உங்களுக்கு ஒரு கணவன் மனைவிக்கு இடையான பாடல்லாம் அது உங்களுக்கு ஒரு சித்தால் வேலை பார்க்கிற பெண்ணை பார்த்து கூட வேலை பார்க்கிற சக தொழிலாளி வந்து பாடுற மாதிரியாத்தான் அந்த பாடலை வச்சிருப்பேன். அதான் கண்ணெல்லாம் மின்னல கவிதை எழுதியிருப்பேன். ஆனாலும் கூட அந்த கவிதையோட கடைசி வரி என்னன்னா, தாரத்துல ஏறிக்கிட்டு ஓரக்கண்ணால் நீ பார்ப்ப, வேற வேற சாதின்னு வீணாக எண்ணாதே, வேலை செய்யும் ஜாதி எல்லாம் ஒண்ணு தாண்டி பூமியில அப்படி சொல்லி போட்டிருப்பேன். என்னன்னா உழைக்கிற வர்க்கம் என்பது எல்லா ஜாதியிலும் இருக்கும். அடித்தட்டு ஜாதியில தான் இருந்துதான் உழைக்கிற வர்க்க மக்கள் வந்து அதிகமா இருப்பாங்க, உடல் உழைப்புகளே அதிகமா இருப்பாங்க. அவர்கள் வந்து வர்க்கமா ஒன்னா சேராம ஜாதியாவே இன்னும் பிரிஞ்சு கிடக்கிறமே அப்படிங்கிற ஏற்க எனக்குள்ள இருக்குது. நீங்க நம்ம தொழிற்சங்கம் என்பது வந்து அரசு சார்ந்த அலுவலகங்கள் மட்டும்தான் தொழிற்சங்கங்கள் வலுவா இருக்குது. எங்களை மாதிரி தனியார் நிறுவனங்கள்ல தொழிற்சங்கங்கள் வந்து அவ்வளவு வலுவு கிடையாது. அப்படி இருந்தாலும் அதற்குள்ளும் ஜாதிய வேறுபாடு இருக்கும். அப்படி ஏற்கனவே வர்க்கமா நம்மள வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற ஜாதியா வேற பிரிஞ்சு கிடந்தோம்னா நம்ம இன்னும் பலவீனமா போயிருவோமேங்கிற ஏக்கம் தான் அந்த இடத்துல வருது. அந்த பொண்ணு நினைக்கிறா பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா நீங்க என்ன சாதி நாங்க என்ன சாதிங்கிற மாதிரி இந்த பொண்ணு நினைக்கிறா. அப்ப அந்த இடத்துல சொல்ற மாதிரி இருக்குது, நம்ம ஜாதியெல்லாம் வந்து பிறப்பினால் வருவதல்ல, பணத்தினால் அந்தஸ்தினால் வருவதல்ல. அப்படி இருந்தாலும் உழைக்கிற ஜாதி எல்லா இடத்துலயும் ஒரே சாதி தான். நீ படுற துயரம் தான் நானும் படுறேன்.
என்ன எப்படி சுரண்டுறாங்களோ அப்படித்தான் உன்னையும் சுரண்டுறாங்க. அதனால நீயும் நானும் ஒண்ணுதான். நான் ஆணு, நீ பெண், அது போதும். நாம் இருவரும் மனம் முடித்து கொண்டு ஒன்றாக சேர்ந்து இந்த சுரண்டலுக்கு எதிராக போராடுவோம் அப்படிங்கிற மாதிரியா தான் அந்த கவிதையை நான் எழுதியிருக்கிறேன். அருமை சார். அடுத்த கேள்வி. சாணிப்பால் ஊற்றி சவுக்கால் அடித்தான் என் பூட்டனை உன் பூட்டன். உன் பூட்டன். காலணி அணிந்திருக்கிறாய் கட்டி வைத்து அடித்தான் என் பாட்டனை உன் பாட்டன். பறைக்கு எதுக்கடா படிப்பு என பகடி செய்து ஏசினான் என் அப்பன். இந்த கவிதையோட கருத்தை மட்டும் சொல்லுங்க. இன்னொரு இது இடஒதுக்கீடுக்கு நமக்கு இன்னைக்கு சர்வசாதாரணமா நீங்க அன்றாடம் கேட்கலாம். நீங்க இப்பெல்லாம் யார் சார் ஜாதி பாக்குறாங்க, அதெல்லாம் ஜாதி எல்லாம் இல்ல சார் அப்படின்னு ஒரு குரல் நம்ம முன்னாடி கேட்டுக்கிட்டு, இன்னொரு குரல் என்ன கேட்குன்னா, எதுக்கு சார் இன்னும் இடஒதுக்கீடு? அரசாங்கம் இடஒதுக்கீடுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது ஜாதி சான்றிதழ் கேட்டுதான் சார் ஜாதியை வளர்த்துட்டு இருக்கு. நீங்க முதல்ல அதை முன்பாட்ட சொல்லுங்க, ஜாதி தானா ஒழிஞ்சிரும். அப்படி ஒரு குரல் கேட்குது. மூணாவது ஒரு குரல் என்னன்னா, பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து சலுகைகள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார், அவங்க இப்ப எல்லா இடத்துலயும் வேலைக்கு வந்துட்டாங்க, இன்னும் இதற்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற குரல் கேட்குது இல்லையா? இந்த 3 குரலுக்கும் எதிராகத்தான் அந்த கவிதை நுட்பமா ஒரு வரலாறு நான் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, நீங்க பட்டியலின மக்கள் அனுபவித்த துயரத்தை மற்றவங்க அனுபவித்திருக்க மாட்டோம். அதான் சாணிப்பால் ஊட்டி சவுக்கால் அடித்தான் என் பூட்டனே உன் பூட்டன். அது பூட்டன் காலத்துல இருந்தது. அப்புறம் அப்படி சாணிப்பால் ஊட்டி அடிச்சோம்னா எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்துருச்சு கீழ்த்தஞ்சையில. அப்ப சாணிப்பால் ஊட்டி அடிக்க முடியாது, ஏன்னா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, காலில் செருப்பு அணிந்ததுக்காக கட்டி வைத்து வைக்கிறாங்க. உள்கிராமங்கள்ல காலில் செருப்பு போடுறதுக்காக செருப்பு போட்டாலே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 3ஆவது தலைமுறை வருது, இப்ப அடிக்க முடியாது, ஆனா ஏசுறாங்க. பறைக்கு எதுக்குடா படினா, ஒரு ஜென்ரேஷன் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பறைக்கு எதுக்குடா படிப்பு, நீங்க எங்கிட்ட தப்படிச்சுக்கிட்டு பிணத்தை தூக்கிக்கிட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும்ல, உங்களுக்கு எதுக்குடா படிப்பு அப்படின்னு சொல்லி கேலி பேசுது ஒரு தலைமுறை. இப்ப அப்படி கேலியும் பேச முடியாது, ஏன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது, கல்வி விழிப்புணர்வு பரவலாக வந்திருக்கிறது, நாம் எல்லோரும் ஒண்ணுங்கிற புரிதல் நிறைய பெரும்பாலான தோழர்கள்ட்ட வந்திருக்குது. அதனால இப்ப வெளிப்பட ஜாதியை பேசிட முடியாது. ஆனால் நுட்பமாக நீங்கள் ஜாதியை பேசலாம். எப்படி பேசலாம்னா, உங்களுக்கு என்னப்பா சர்க்கார் வேலைதான் உங்க சாதிக்குத்தானே அப்படி சொல்லி ஒரு பொறாமையவோ ஏக்கமா கேலி பண்ற மாதிரியோ நீங்க ஜாதியை சாடலாம். அப்படி குரல் கேட்கிறோம். நீங்க படிச்சு முடிச்சா உங்களுக்கு தக்க வேலை கிடைச்சிரும், ஆனா நாங்கெல்லாம் அப்படிங்கிற குரல் எல்லா இடத்துலயும் கேட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு பதில் சொல்றத மட்டும் அந்த இதை சொல்லியிருக்கிறேன். நீங்க இன்னைக்கு ஒரு ராஜபாளையத்துல ஒரு பெரிய தனியார் வணிக நிறுவனம் இருக்குது. கிட்டத்தட்ட 300 கடைகள் அங்க இருக்குது. 300 கடைகள் இருக்குது. மிக பிரபலம், மிக பெரிதா வருமானம் நடக்கக்கூடிய இடம் அது. உங்களுக்கு 300 கடையோ வாடகை விட்டுருக்கிறாங்க. இந்த 300 கடைகளும் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட ஒரு பட்டியலின மக்களுக்கு கடை தர மாட்டாங்க. வேற நீங்க அந்த கடையோட ஒரு வாடகை 5000 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் தருகிறேன், எனக்கு ஒரு கடை வாடகைக்கு விடுங்க அப்படி சொல்லி ஒரு பட்டியலினத்தவர் கேட்டா உறுதியாக கிடைக்காது. இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க இது மாதிரி நிறைய தனியார் நிறுவனங்களில் வெளியில் சொல்லாமல் இப்படி அநீதி இருந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. அவ்வளவு விடுங்க. நீங்க இன்னைக்கு சென்னை மாதிரி நகரங்கள்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல, ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் ராஜபாளையம் மாதிரியான நடுத்தர நகரங்கள்ல எப்படின்னா, நீங்க இடைநிலை ஜாதியாக இருந்தால் அல்லது நீங்க உயர் ஜாதியாக இருந்தால் எந்த தெருவிலும் போய் நீங்கள் ஈஸியா வீடு வாடகை பிடிச்சிடலாம். உங்க முகத்தை பார்த்து நீங்க சொல்ல வேண்டாம், முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, இன்னாரா அப்போ வாடகை கொடுக்கப்பா விட்டுருவாங்க. ஆனால் அதேதான் சொல்றேன், நீங்க வீட்டு வாடகை 10,000 என்றால் நீங்கள் 1 லட்சம் கொடுத்தாலும் பட்டியலினத்தவருக்கு பொது சமூகத்தினர் வாழும் பகுதியிலும் வீடு கிடைக்காது. அப்ப இதைத்தான் சொல்ல வரேன். நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உனக்கு என்னோட துயரம் தெரியணும்னா, இன்னைக்கு எங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேறுவதாக நீ ஏதோ பின்தங்கி போயிட்டதாக சொல்லுத. இந்த இடஒதுக்கீடு என்பதற்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. இவ்வளவு துயரங்களை கடந்து வந்திருப்பதால் தான் நான் இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கிறேன். இன்னமும் என்னோட துயரம் உனக்கு புரியலன்னா, உன்னை பத்தி தெரியாத ஒரு ஊரு, உன்னை யாருன்னே தெரியாது, இந்த ஊர்ல உன்னை என்ன ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். உன்னை பத்தி தெரியாத ஒரு ஊர்ல போய் ஒரு இடைநிலை ஜாதி மக்கள் இருக்கிற பகுதியில போய் ஒரு வீடு வாடகைக்கு கேட்டுப்பாரு, உன்னை என்ன ஆளுன்னு கேட்பாங்க. பட்டியலினத்தவரும் சொல்லு, அந்நேரம் தெரியும் என்னோட வழின்னு சொல்லிக்கிற மாதிரி அந்த கவிதையை பத்தி பண்ணியிருப்பேன். அது இடஒதுக்கீடு வேண்டாம் என்பவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எழுதப்பட்ட கவிதை. ஓகே சார். நீங்க
உங்களுடைய வந்து அடுத்தது வந்துட்டு நான் சிறுகதையில இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். என்னன்னா வந்துட்டு கலாச்சார காலேஜ்ல வந்துட்டு மீன் யூனிவர்சிட்டியில வந்து உங்களுடைய படைப்பு, அதாவது கூத்துல வந்து மார்கழி திங்கள், அது வந்துட்டு ம். பாட பகுதியில இடம் பெற்றிருக்கு. உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? இந்த கதையை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் இதை படிச்சு ம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆம். அது அதான் மார்கழி திங்கள் என்பதை வந்து ஒரு 3 விஷயங்கள் மையப்படுத்தியிருப்பேன். ஒண்ணு வந்து பெண் வந்து எந்த நிலையில இருந்தாலும் சரி ஆணுக்கு அடிமைதான். இது ஒரு ஆணாதிக்க சமூகத்துல நாச்சியாருங்கிற ஒரு குழந்தை, நாச்சியாவோட அம்மா, மனநிலை பாதிக்கப்பட்ட மேகான்னு ஒரு வடநாட்டு பெண்ணு, கோயிலுக்கு உள்ள இருக்கிற ஆண்டாளு, இந்த 4 பேருமே பெண்கள் தான். 4 பேருமே ஆணாதிக்க சமூகத்தால பாதிக்கப்பட்டவங்க. அதைத்தான் அந்த இடத்துல சாதியாகவே இருந்தாலும் கூட அவங்களை வந்து மட்டம் தட்டுகிற வேலைதான் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவதாரங்களை வந்து நம்ம வழிபடலாம், கொண்டாடிக்கிடலாம், ஆனா அவர்களை போல வாழ ஆசைப்படக்கூடாது. அவதாரங்கள் வந்து நம்ம வந்து ஒரு வழிபட்டுட்டு தள்ளி நின்று வழிபட்டுக்கிடலாம், அவர்களை போல வாழ ஆசைப்படக்கூடாது. அந்த கதையோட கடைசி வரல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நாச்சியார் வந்து தினந்தோறும் ஆண்டாள் கோயிலுக்கு காலையில போய் துளசி மாலை விற்கிற சிறுமி, 6ஆம் படிக்கிறா. டெய்லி காலையில அவங்க அம்மா வந்து துளசி மாலை பின்னி கொடுத்து விற்க அனுப்புவா. அவங்க அப்பா கூட, அப்பா சுக்கு காப்பி விற்பாரு, இவ வந்து துளசி மாலை விற்பா. இது வந்து சீழுத்துல நீங்க நிறைய பார்க்கலாம். நீங்க மார்கழி மாசத்துல காலையில போனீங்கன்னா நிறைய குட்டி குழந்தைகள் நிறைய வித்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க யாரை எப்ப கேட்டாலும் என்ன கேட்டாலும் சரி, பாப்பா பள்ளியத்துக்கு போறியா? ஆமா. படிக்கேமா? நீ இன்னைக்கு பூ விற்கிற? எங்க அம்மா தான் விற்பாங்க, அவங்களுக்கு நீ காய்ச்சல நான் வந்திருக்கேன் சொல்லி எப்ப கேட்டா அதே பதில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வறுமை இல்லை உங்களுக்கு. அப்ப வந்து அப்படி பூ விற்கிற ஒரு பொண்ணு ஒரு நாள் நல்லா அவளுக்கு வந்து காலையில நல்லா அதிகாலை வேலையில பணியில உறங்கணும்னு ஆசை. ஆனா அவங்க அம்மா வந்து தட்டி எழுப்பி மாலை விற்க அனுப்புறா. அப்படி ஒரு நாள் உறங்கிக்கிட்டு இருக்கிறப்ப அவள் வந்து ஆண்டாள் பாடுற பாடல் கேட்குது. சீர்மழ்கும் ஆயர்பாட் செல்வ சிறுமிகள் வாங்க நந்தகோவனம் குளிச்சுட்டு கரையேறி நந்தகோவனை பார்க்க போவோம்னு சொல்லி பாடல் கேட்குது. ஏன்னா ஆண்டாள் கோயில் கோவர்ல போட்டு விடுவாங்க இல்லையா, அவளுக்கு கேட்குது. உடனே படக்குன்னு எந்திரிச்சு, அம்மா என்னை ஆண்டாள் கூப்பிடுறா, நான் போய் குளிச்சுட்டு நந்தகோவனம் போய் பார்க்க போறேன்னு சொன்னோட அம்மா பொடையில ஒரு வைப்பா, ஒரு அடி அடிப்பா. அடிச்சுட்டு, ஆண்டாள் வந்து அவதாரம், அவ போவாடி, நாம வந்து அன்னாட காட்சி, நம்ம அப்படி போக முடியாது, நம்ம வந்து பூ வைக்க போகணும் அப்படின்னு சொல்லி பூவை கையில கொடுத்து அனுப்புற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பேன். அதுதான் நீங்க வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து அவதாரங்களை வந்து நாம் கொண்டாடி கொள்ளலாம், தரிசித்துக் கொள்ளலாம், ஆனால் அவர்களை தலையிலே தூக்கி கொண்டு தெரியக்கூடாது. என்னோட இந்த பதிலில் இருந்து நீங்கள் வேறொரு அவதாரத்துக்கு போய் இப்ப நடக்கிற அவன் மதவெறி அரசியலையும் வந்து நிக்கலாம், அந்த கதை நகட்டிட்டு போகலாம். அதை ஒண்ணு பேசியிருப்பேன். அப்புறம் வந்து பெண்களின் துயரம் குறித்து அந்த கதையில பேசியிருப்பேன். சார் சார் இப்ப வந்து கேள்வி கேட்கும் நேரம் வந்து விட்டது. வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களோட படைப்பு மிகவும் அருமை. பாத்தீங்கன்னா வந்து எளிய மக்களின் வாழ்க்கை, அவங்களுடைய ஜாதிய புறக்கணிப்பு அதே சார்ந்தது. அது மட்டும் இல்லாம வந்து குடும்ப வாழ்வியல், அதை பத்தி எல்லாம் நீங்க அழகா கொடுத்துருந்தீங்க. இப்ப நம்ம கேள்வி நேரத்துக்கு போகலாம். யாருக்காவது கேள்வி இருந்தா கையை உயர்த்தவும். இப்போ கவிதா உயர்த்தி இருக்கிறாங்க. முதல்ல வந்து மீனா, உங்களுக்கு வந்து முதல் பாராட்டுக்கள். ஏன்னா முதல் நேர்காணல் வந்து பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்ல நன்றி. முழுவதும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. அதாவது என்னன்னா, இவ்வளவு புத்தகங்களையும் அவரோட கவிதை கதைகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்க இந்த உள்வாங்கி உங்களோட கேள்வியை வந்து வடிவமைச்சிருக்கீங்க. அடுத்ததாக கண்மணி ராசா அவர்கள் அடுத்தடுத்து வந்து எங்களோட குழுவுக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த படைப்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு இந்த சில மாதங்களாகவே நம்ம வந்து சொல்ல முடியும். அதுல ஒரு அதாவது சாமானியனோட குரல், சாமானியனோட வலி என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சாமானியனாக இருந்து பார்த்து அது எழுதியிருக்கிற அந்த இது வந்து உணர்ச்சி பூர்வமானது வந்து உங்களோட எழுத்துல வந்து நல்லாவே தெரியுது. அது முதல்ல உங்களோட கவிதையாவது கழுதையாவது அந்த ஒண்ணுத்திலேயே வந்து இந்த நிகழ்ச்சியோட ஒட்டுமொத்த சாரமும் அதுலயே அந்த ஒரு கவிதையிலேயே அடங்கிருக்கோ அப்படின்னு தான் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அன்னைக்கு இன்னைக்கும் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் நீங்க சொல்றது. அன்னைக்கு இன்னைக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம அதாவது தொழில்நுட்பமும் நாகரிகமும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இது என்னவா மாறி இருக்குன்னாக்கா, ஐடில வேலை செய்யறவங்க நீங்க இப்ப சொன்னதே தான் வந்து தொழிலாளியா தான் இருக்கிறாங்க. நீங்க சொன்னதுதான் என்ன ஒண்ணு, உடல் உழைப்பு அவங்க வேற மாதிரி வராங்க, ஆனா இவங்க உடல் உழைப்பும் வேற மாதிரி இருக்குது. ஆனாலும்
அன்னைக்கு இருந்த அதே சுரண்டல்களும் இன்னைக்கும் வந்து அதே தான் இருக்குது. ஆஹ் இவ்வளோ மாறினாலுமே இதோ இன்னைக்குமே சென்னையில போராடிட்டு கொண்டிருக்கிற நம்ம துப்புரவு பணியாளர்களை வந்து நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையா தான் இருக்கு. நீங்க பேசும்போதெல்லாம் அவங்களோட இதுதான் வந்து எனக்கு எனக்கு வந்து நினைவு வருது. இதுவும் வந்து மாறும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு நாட்கள்ல மாறிடும். இன்னும் வந்து ஆஹ் ஆட்சிகள் மாறினாலும் அந்த அராஜகம் வந்து வடிவங்கள் மாறலையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு நடக்கக்கூடிய இது தெரியுது. இன்னைக்கு நடக்கிறத சேர்த்து தான் உங்களோட எழுத்து வந்து சொல்லியிருக்குது அப்படிங்கறத வந்து புரிஞ்சிக்க முடியுது. இதோட கண்மணிதாஸ் அவர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு சிறந்த ஒரு படைப்பாளர் வந்து இந்த இன்னைக்கு நம்ம குழு வந்து கிடைச்சிருக்கு. முதலாவதாக நம்மளோட மகிழ்வியை அவங்கள வந்து கூப்பிடுறோம். வாங்க கவிதா, நீங்க உங்களோட கேள்வியை வந்து கேட்கலாம். அன்பு பேச நன்றி குமரன் சார். வாங்க. கண்மணி ராசா படைப்பாளர் அவர்களுக்கும் அவரை நேர்காணல் செய்த மீனா இருவருக்கும் பாராட்டுக்கள். ஐயா, உங்ககிட்ட எனக்கு 2 கேள்விகள் இருக்குங்க. ஒண்ணு என்னன்னா, விருதுகள் வந்து இப்போ நிறைய பேத்துக்கு கவிதை தொகுப்புக்கு, கதை தொகுப்புக்கு அண்மை காலத்துல ரோட்டரி சங்கம், இன்னும் நிறைய மன்றங்கள்ல சங்கங்கள்ல இருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பின்புலத்தை ஆராயும் போது அவங்க ஏதாவது ஒரு வகையில ஜாதியை பத்தி பேசியிருக்காங்க. கவிதையாகட்டும், கதையாகட்டும், ஜாதியை பத்தி ஒரு சமூகத்தோட அவலங்களை பத்தி பேசி அவர்களோட உயர்வை பத்தி பேசுறதுனால அவங்களுக்கு அந்த விருதுகள் கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா மற்ற கவிதைகள் எழுதுறவங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது முதல் கேள்வி. அடுத்தது, உங்க சிறுகதையில 4 பெண் ஆஹ், இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஒரு குழந்தை, அம்மா, ஒரு வடக்கத்தி பெண்ணு, ஆண்டாள் என்கிற தெய்வம். சோ இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஆணாதிக்கம் இருக்குன்றதையும் சொன்னீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஆணாதிக்க வன்முறைக்கும் ஜாதிய வன்முறைக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்சஸ் என்ன, வேறுபாடு என்ன, ஒற்றுமை? இது ரெண்டும் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க. நன்றிங்க. நன்றிங்க நன்றிங்கண்ணா. அதான் நீங்க அதை என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க கல்வியும் அதை படிக்கிற வாய்ப்பும் பரவலாக நீங்க வந்து நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க தமிழ் சிறுவையோட வரலாற இப்ப 20ஆம் நூற்றாண்டு சிறுவைகள்னு ஒரு மிகப்பெரிய தொகுப்பை தோழர் அரசு பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து அந்த 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகளை வந்து 3 பிரிவா பிரிச்சுட்டு அதுல அவங்க சொல்ற நுட்பமான விஷயங்கள்ல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா, தமிழ் சிறுகதைகளோட ஆரம்ப காலத்துல வந்து இருந்த எழுத்தாளர்களை ஜாதி ரீதியா பகுத்து பார்த்தோம்னா பிராமணர்கள் அதிகம் இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி பகுத்து பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள், எளிய மக்கள் வந்து எழுத்தாளர்கள் அதிகமா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சுட்டி காட்டியிருப்பாரு. ஏன்னா இப்பதான் கல்வியும் எழுதுற உரிமையும் நம்ம கையில கிடைச்சிருக்குது, நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால நாம எழுதுறப்ப வந்து அதைத்தானே எழுதுவோம். எனக்கு எது கிடைக்கலையோ அதைத்தானே நாம எழுத வேண்டியிருக்குது. பொது சமூகமும் பெரும்பாலும் இதை ஓரளவு ஏத்துக்கிட்ட மனநிலைக்கு இப்ப நடந்து வந்திருக்கிறாங்க. ஒரு வழி இல்லை, நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு சுற்றி நின்று உரத்த குரல் எழுதுறப்ப வந்து அந்த உண்மை கசப்பாக இருந்தாலும் நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம நேற்று கூட பாத்துக்கிறோம், கேரளால வந்து அடூர் கோபாலகிருஷ்ணன் மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய திரையுலக ஜாம்பவான். அவர் ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசும்போது அடூர் கோபாலகிருஷ்ணன் மீது வந்து மலையாள சமூகம், கேரளா வந்து அவ்வளவு மதிப்பு வச்சிருப்பாங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுல, சினிமா சாதன நிகழ்வுல பேசும்போது அவர் வந்து தலித் படைப்பாளிகளுக்கு இந்த அரசு வந்து 1.5 கோடி கொடுக்குது, அதை எந்தவித அளவுகளும் இல்லாம படக்குன்னு தூக்கி கொடுத்துடுறாங்க, அதை வந்து 3 பேருக்கு 50 லட்சமா கொடுக்கலாம், அதுவும் கூட அவங்க திரைப்பட தணிக்கை குழுவுக்கு வந்து நல்லா பயிற்சி எடுத்த பிறகு அவங்க எடுத்த பயிற்சி சரிதானா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து அப்புறம் கொடுக்கலாம்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அந்த அவையிலே ஒரு பெண் வந்து, அவங்களும் இளம் இயக்குனர் தான், பூஞ்சோலை பாடபத்து அப்படிங்கிற இயக்குனர் வந்து, பெண் இயக்குனர் வந்து அடூர் கோபாலகிருஷ்ணன் சரமாரியா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா எங்க கையில இப்பதான் இந்த வசதி கிடைச்சிருக்கு, ஊடகமும் எழுத்தும் கல்வியும் இப்பதான் அடித்தளம் கையில சேர்ந்திருக்கு. நாங்க எழுதுறப்ப எங்க பிரச்சனை தான் எழுதுவோம், நீங்க நினைக்கிற மாதிரி வந்து லோக மாயாவாத உலகையோ லோக சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு எழுத முடியாது இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுபோல நாங்கள் எழுதுவது, நாங்கள் உங்ககிட்ட வந்து படிச்சுட்டு நீங்க சொன்னது சரிதான், நாங்க படிச்சது சரிதான்னு நிர்மாணிப்பதற்கு நீங்கள் யாரு? அவர் கோபாலகிருஷ்ணன் அப்படித்தான் சொல்லியிருக்காரு, நீங்க திரைப்பட கல்லூரிக்கு வாங்க, நீங்க எங்கிட்ட 3 வருஷம் பயிற்சி எடுங்க, நீங்க பயிற்சி எடுத்தது சரிதான்னு சொன்ன பிறகுதான் அரசு உங்களுக்கு 50 லட்சம் தரணும்னு சொல்லியிருக்கிறார்.
அப்போ வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். ஏன் வந்து விருது பெறும் படைப்புகள் பெரும்பாலும் தலித்திய படைப்புகளாக அல்லது வர்க்கத்தை பேசுகிற ஏழை மக்களை பேசுகிற படைப்புகளுக்கு ஏன் விருது கிடைக்குதுன்னா, பொது சமூகத்தின் மனச்சாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய ஆயுதம் இப்பதான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம எழுதுறோம். வேறு வழி இல்லாமலோ அல்லது மனதார ஏற்றுக்கொண்டோ பொது சமூகம் அதை அங்கீகரிப்பதன் தொடக்கம் தான் இந்த விருதுகளும் பரிசுகளும் இந்த வகையான நூல்களுக்கு அதிகம் கிடைக்குது. இது உங்களோட முதல் கேள்விக்கான. ஆனாலும் கூட இன்னமும் கூட நீங்க சொன்ன சின்ன சின்ன விருதுகள் தான் கிடைச்சிருக்கும். மிகப்பெரிய விருதுகள் வந்து இன்னும் வந்து சேரல அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன். அல்லது பெரிய அங்கீகாரங்களும் வந்து சேரல இந்த மாதிரி படைப்புகளுக்கு. அப்படி தவிர்க்க முடியாமல் கிடைத்தாலும் இன்னமும் கூட இதெல்லாம் ஒரு பிரச்சாரம் தான் அப்படின்னு சொல்லி, அல்லது இடதுசாரி அரசியலை பேசுகிற பிரச்சார கருவிகள் தான், இல்லைன்னா இது கவிதையே இல்லை, இதுல கவிதை நயம் இல்லை, அப்படித்தான் இன்னமும் இந்த படைப்புகள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, விருதுகள் கிடைத்தாலும் கூட. அது ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வந்து ஜாதியமும் ஆணாதிக்கமும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சதுதான். ஆணாதிக்கம் வலுவா இருந்தா தான் ஜாதியம் பாதுகாக்கப்படும். ஒரு ஜாதி என்பது என்னன்னா, ஒரு ஆண் வந்து எதுவரைக்கும் திருமணம் பண்றானோ அதுதான் அதோட ஜாதி, அவனோட ஜாதி. எந்த எல்லைக்குள்ள திருமணம் பண்ணுறானோ அந்த எல்லை தான் அவனோட ஜாதி. அந்த எல்லையை தாண்டி திருமணம் பண்ண மாட்டான் அவங்களுக்கு. ஆணாதிக்கம் பாதிக்கப்பட்ட ஆணாதிக்கம் வலுவா இருந்தா தான் ஜாதி வலுவா இருக்கும். ஜாதி வலுவா இருக்குன்னா ஆண் திமுரு ஜாதியா இருக்கணும். ஆக ரெண்டையும் நாம பிரிக்க முடியாது, ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சுதான் கிடைக்கும். நன்றிங்க கவிதா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்ததாக மாதவன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். கண்மணிட்ட ஒரே ஒரு கேள்விதான். என் பேர் எழுதிய அரிசியில புத்தகத்துல 24ஆம் பக்கத்துல கல்வியா வீரமா செல்வமான்னு ஒரு கவிதை, அந்த கவிதைக்கான விளக்கத்தை சொன்னாருன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்க நல்லா இருக்கும். அந்த கவிதை வந்து நம்ம திரைப்படம் பார்த்திருப்போம், திருவிளையாடல்ல கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த வசனமா நமக்கு தெரியுங்க அவங்களுக்கு. அப்படின்னு நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அந்த கவிதை தான் சொல்லுவோம். அப்படி நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருந்த நாம வந்து கல்வியா செல்வமா வீரமா அப்படி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல வந்து அவங்க வந்து முன்னாடி ரெண்டையும் கவர்ந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். கல்வியவும் செல்வத்தையும் அவர்கள்லாம் மேல் தட்டுவர்கள் அவங்க கவர்ந்துகிட்டு போயிட்டாங்க. முதலாக கல்வி படிச்சவங்க, முதலா செல்வத்தை குவித்தவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள். நாம வந்து இன்னைக்கு நான் சொல்ற இந்த பதில் என்னன்னா, வீரத்துல வந்து நீ பெருசா நான் பெருசா, நீ ஆண்ட பரம்பரையா நான் ஆண்ட பரம்பரையா அப்படி சொல்லி சண்டை ஓட்டுக்கிட்டு தேங்கி நிக்கிறோம் அப்படின்னு விஷயத்தால சொல்லியிருப்பேன். அப்புறம் பின்னாடி வந்த மூவர் வந்து நம்ம புடவையில தட்டின பிறகுதான் நாம இப்ப விழிச்சுக்கிட்டோம்னு சொல்லியிருப்பேன். அந்த மூவராக வந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவங்க 3 பேர் நம்ம புடவையில தட்டி ஈர வெங்காயங்களா அதை வந்து கல்வியா செல்வமானா முதல் 2 கவர்ந்துட்டு போயிட்டாங்க. நீங்க இந்தியாவில் முதலாக படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல்தட்டுக்கு தான் கிடைச்சது. நம்ம மார்க்சிய அறிஞர் முத்துமோகன் விஷயத்த சொல்லுவார். என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில பத்திரப்பதிவு துறை அப்படின்னு ஒண்ணு முதலா வந்த விஷயம் வந்து 100க்கு 90% மக்களுக்கு தெரியாது. அப்படி துறை இருக்கிற விஷயமே 10-20 வருடங்களா யாருக்கும் தெரியாது. எல்லாம் அவரோட வாய் சொல்லல, இது வரைக்கும் ஓயலாம், இது வரைக்கும் ஓனலாம் சொல்லி பாடுபட்டு இருந்தவங்க. ஆனால் அன்னைக்கு உயர்தட்டு வர்க்கமா இருந்த பார்ப்பனர்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அவர்கள் பெரிய பெரிய முதலாளிகளா இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாரையுமே முதல்ல அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாரையும் இருந்த அந்த எந்தெந்த ஊர்ல யார் யார் இருந்தாங்களோ அவங்களால எவ்வளவு நிலத்தை பதிய முடியுமோ அவ்வளவு நிலத்தை அவங்க பேர்ல பதிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, ஊர் பொதுவா இருந்த நிலத்தை. அதனாலதான் இன்னைக்கு எல்லா ஊர்லயும் நிலக்கிழார், மிராசுதாரர், ஜமீன்தாரு, பெரிய முதலாளி சொல்லி ஆயிரக்கணக்கான ஏக்கர் எப்படி வந்ததுன்னா அப்படித்தான் வந்தது. இன்னைக்கு நம்மள மாதிரி மக்கள்கிட்ட வந்து நிலம் கிடையாது. ஏன் நிலம் இல்லைன்னா நமக்கு அன்னைக்கு கல்வி இல்ல, பத்திரப்பதிவு துறை வந்ததே தெரியாது. அதைத்தான் அந்த கையில சொல்லியிருக்கேன். கல்வியவும் செல்வத்தையும் முதல்ல கவர்ந்துட்டு போயிட்டாங்க. நீயும் நானும் இன்னைக்கு வரைக்கும் நீ ஆண்ட சாதியா நான் ஆண்ட சாதியான்னு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் அந்த கையில பேசியிருப்பேன். மார்க்ஸ், அம்பேத்கர் மூவர் வந்து நம்மை தட்டிய பிறகுதான் சொல்லியிருக்க அர்த்தம் வந்து அந்த 3 பேர் வந்து சொன்ன பிறகுதான் நமக்கு உரைச்சு இப்பதான் கல்வியிலும் செல்வத்திலும் கொஞ்சம் முன்னேறிட்டு வருகிறோம் இடஒதுக்கீடு மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த கவிதை. நன்றிங்க ஐயா. வாங்க அடுத்து உமா மகேஸ்வரி, நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். முதல்ல கண்மணி ராசா அவர்களுக்கு வந்து பாராட்டுக்கள். இவ்வளவு வெளிப்படையா வந்து நீங்க மனசுல நினைச்சதை வந்து தயங்காம வந்து பேசியிருக்கீங்க.
உண்மையிலேயே வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. மீனா, உங்களுடைய முதல் கலந்துரையாடல் மாதிரியே தெரியல. ரொம்ப இயல்பா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க மீனா. வாழ்த்துக்கள். கண்மணி ராசா அவர்கள் கிட்ட வந்து ஒரே ஒரு கேள்விதான். அதாவது மற்ற பணிகள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து தேவைதான். அதெல்லாம் அதை பத்தி எந்த மாற்று கருத்தும் இல்லை. இலக்கியம்னு வர்றப்போ வந்து நம்ம உணர்வுகளை வந்து பொதுவா அனைவரும் வெளிப்படுத்துற ஒரு இடம்தான். இதுல வந்து தலித் இலக்கியம் அப்படின்னு ஒரு பிரிச்சு பார்க்கிற அந்த தேவை வந்து அது அவசியமா? தயவு செஞ்சு இதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. இலக்கியம் வந்து அனைவருக்கும் பொதுவானது தானே? இல்ல, அதான் இலக்கியம், இந்த கலை எல்லாருமே அனைவருக்கும் பொதுவானதுதான். நான் சொன்ன மாதிரி அடல் கோபால்சன் சொல்லாரு பார்த்தீங்களா, நீங்களும் நீங்க வந்து சினிமா எடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனால் நீங்கள் எடுத்த சினிமா சரிதானா என்று திரைப்பட சங்கத்திற்கு வந்து எங்களிடம் காண்பியுங்கள். நாங்க சரின்னு சொன்ன பிறகு அரசு உங்களுக்கு 50 லட்சம் கொடுக்கலாம்னு சொல்றாரு இல்லையா. அந்த திரைப்படம் சங்கம் என்பது அந்த ஊர்ல அப்படி இருக்குது. இந்த ஊரில் நீ எழுதியது கவிதைதான் என்று அங்கீகாரம் செய்வதற்கு வேறு வேறு பேர்கள்ல உயர் மன்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த அவைகளில் நிறைந்திருப்பது யார் அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் நான். ஏன்னா நீ எழுதுனது கவிதை கவிதை இல்லைன்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பத்திரிகை நிறுவனங்களோ, பெரிய பிரசுர நிறுவனங்களோ இன்னைக்கு நிலைமை கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வரலாம் இருக்குது இல்லையா. அவையெல்லாம் நீங்க எவ்வளவுதான் எழுதினாலும் நீ எழுதியது கவிதை இல்லைன்னு சொல்லி புறந்தள்ளிடுவாங்க. அப்ப அதற்கு எதிராக எழுதப்பட்டதுதான் அவரவர் குரலை உறக்க ஒழிப்பதற்காக எழுதப்பட்டதுதான் தலித் இலக்கியம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தலித்து தான் தலித் இலக்கியத்தை எழுத வேண்டுமா, மற்ற ஜாதி எழுதக்கூடாதா என்றால் நிச்சயமாக எழுதலாம். ஆனால் நீங்கள் ஒரு தலித்தாக இருந்து அந்த வாழ்வை எழுதுவதற்கும் வெளியிலிருந்து விசாரித்து தெரிந்து கொண்டு அந்த வாழ்வை எழுதுவதற்கும் வேறுபாடு இருக்கு, நுட்பம் இருக்குது உங்களுக்கு. பார்த்த சொல்ல நீங்க தலித் இலக்கியம் என்பது அம்பேத்கர்ட்ட கேட்டிருக்காங்கல்ல, இந்த இடஒதுக்கீடு வந்து எது வரைக்கும் இருக்கணும், எவ்வளவு நூற்றாண்டு இருக்குன்னா எது வரைக்கும் ஜாதி இருக்கோ, ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கோ அது வரைக்கும் இருக்கும். அது மாதிரி நாம் எது வரைக்கும் சக மனிதனை ஜாதியாலும் மதத்தாலும் வர்க்கத்தாலும் பிறந்தள்ளி அடிமையா வச்சிருக்கிறோமோ அது வரைக்கும் இந்த இலக்கியங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ மேடம். ஐயா, அடுத்ததாக நம்ம தோழர் ராஜுலா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அட்மிட் பண்ணலாம். இல்ல நீங்க அட்மிட் பண்ணல. தோழமைகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல்ல தோழர் கண்மணி ராசா அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கு அப்படின்னா, பாரத இலக்கிய பேரவையில கூத்து சிறுகதைக்கு வந்து முதல் பரிசு கிடைச்சிருக்கு. அதை விட இன்னொன்னு என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் அவரை நான் கம்பத்துல நேரம் சந்திக்க போறேன். ஏன்னா எங்க ஊருக்கு வர்றாரு. சரிங்களா, நான் மெயினா வந்தது காரணமே அதான். கண்மணி ராசன் பேரை பார்த்தவொடனே நம்ம அதுக்காகத்தான் நான் வந்தேன். கண்டிப்பா அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பா சந்திப்போம் தோழர். நிகழ்ச்சியில நானும் முழுக்க இருக்கேன். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த நிகழ்ச்சியில அந்த மீனா கிருஷ்ணமூர்த்தி அவங்க வந்து சகோதரி நல்ல கொஸ்டின் கேட்டது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இயல்பா கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு தோழர் கண்மணி ராசா அவங்களுடைய பதிவு. என்னன்னா இயல்பா மெயினா வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. அந்த ஆஹ் இடஒதுக்கீடு அப்படின்றோம்ல, அந்த இடஒதுக்கீடு அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே முழுக்க முழுக்க சரியா இருந்துச்சு. ஒரு கார்ல போய் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய சலுகையும், நடந்து அடிபட்டு மிதிப்பட்டு போகக்கூடிய ஒரு பிள்ளை கிடைக்கிற சலுகையும் ஒன்னா இருக்காது என்னைக்குமே. அந்த பிள்ளை எடுக்கிற 400 மார்க்கும் இந்த பிள்ளை எடுக்கிற 400 மார்க்கும் ஈக்குவல் ஆகாது. அப்படின்றதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து முழுக்க முழுக்க வரவேற்கிறேன். இடஒதுக்கீடு இல்லைன்னா இன்னமும் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படியே அந்த நிலைமையிலேயே இருப்பாங்க. மேல இருக்கவங்க மேலேயே இருப்பாங்க, கீழே இருக்கவங்க அப்படியே கீழேயே இருப்பாங்க. அந்த அடிபட்டு மிதிப்பட்டு அப்படியே கிடப்பாங்க. எப்ப அவங்களுக்கு அதிகாரம் வந்துச்சோ, கல்வின்ற ஒண்ணு வந்துச்சோ, இப்ப அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. பச்சை இங்க்ல கையெழுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் அவங்களுடைய குடும்பத்துல முதல் தலைமுறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றத்துல இருக்காங்க. அப்ப இடஒதுக்கீடு பற்றியே நீங்க பேசின எல்லாத்துக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கூத்து படிச்சுட்டு இருக்கேன், பாதி படிச்சுட்டேன், முழுசா படிச்சுட்டு நான் விமர்சனம் எழுதுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக வந்தேன், கேள்வி கேட்கல. ரொம்ப நன்றி தோழர். நன்றிங்க. வாங்க அடுத்து அவரை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். வணக்கம். வாங்க. தோழர் கண் தோழர் கண்மணி ராசாவுக்கு வணக்கம். ஆஹ் என்கிட்ட கேள்விகள் எதுவும் இல்லை. நான் ஒரு கருத்து மட்டும் தான் சொல்லணும். அது முதல்ல வாழ்த்துக்கள் தோழர், இந்த மாதிரி தொகுப்புகள் எல்லாம் எழுதுனதுக்கு. ஆஹ் அந்த லாட சன்னாசி கவிதை கேட்டுக்கிட்டு வந்தேன். ஆக்சுவலா நான் இப்ப பைக் ஓட்டிட்டு இருந்தேன். பைக் ஓட்டும் போது ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். உங்களுக்கு கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளும் நான் எனக்கு கேட்கப்பட்ட கேள்வியா வச்சுட்டு அதுக்கு நானா ஒரு சில பதில் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட நான் யோசிச்சு வச்சிருந்த மாதிரி ஒரே எண்ண ஓட்டத்துலதான் உங்களோட பதில்கள் அமைந்து இருந்தது. வாழ்த்துக்கள். அந்த லாட சன்னாசியில இருந்து அந்த பொண்ணு இளவேனில் இல்லையா, அது வரைக்கும் இளவேனில் வரும்போது சில ஞாபகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமா படத்தை வந்து ஞாபகப்படுத்துறது. ஒண்ணு, இந்த மாமன்னன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமன்னன் படத்துல வந்து அந்த மாதிரி அவரோட ஒரு எம்எல்ஏவா இருந்து கூட வந்து பாத்தீங்கன்னா சரிசமமா உட்கார விட மாட்டாங்க. ஸோ அந்த இதுவும் அசுரன் படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, ஆஹ் படிச்சு மேல வந்துட்டு மத்தவங்க உனக்கு செஞ்சதை நீ யாருக்கும் செய்யாத அப்படிங்கிறது. அந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு திரைப்படத்துல சொன்ன அந்த கருத்துக்களோட ஒத்து போச்சு. அது மிகவும் சிறப்பா இருந்தது தோழர். அடுத்து தோழர், நீங்க ஸ்பின்னிங் மில்ல வேலை பாக்குறீங்களா? ஆமா ஆமா. இல்ல, நானும் அதே ஃபீல்டு தான். சரி, நம்ம அது சம்பந்தமா தனியா பேசலாம். வாழ்த்துக்கள் தோழர். நன்றி. நன்றிங்க தோழர். நன்றிங்க தோழர். அவரு மாதவன் ஐயா, நீங்க எது கேட்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கேள்வி சுருக்கமா கேளுங்க. மறந்து அவர்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு அவர் பதில் சொல்லி நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு கேள்விகளும் பிரமாதமா இருந்தது, பதில்களும் அதை விட பிரமாதமா இருந்தது. கேள்வி கேட்டவங்களுக்கும் வாழ்த்துக்கள், கண்மணிக்கும் வாழ்த்துக்கள். இனி அவர்கிட்ட இருந்து நிறைய நாங்க படைப்புகளை எதிர்பார்க்கிறோம். அவர் படைக்கிறதுக்கான நேரம் அவருக்கு குறைவா இருந்தாலும் நல்ல நேரத்தை ஒதுக்கி நிறைய படைப்புகளை படைச்சுக்கிட்டு இருக்காரு. இனிமே அவர் நிறைய படைக்கணும்னு நாங்க அவரை வாழ்த்துக்கிறேன். நன்றி. நன்றிங்க. பிரமாதமா. மங்கை இருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு போலான்னு இருக்கோம். ஐயா, நீங்க நன்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாக்க நேயர்கள் ரொம்ப உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா ஒரு 4 நாளாவே மீனா சகோதரி என்று தொடர்பு கொண்டு, சார் பதட்டமா இருக்குது சார், அந்த கேள்வி ஓகேயா சார், இந்த கேள்வி ஓகேயா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதட்டத்தோட இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வினிதா ஆகட்டும், கிளையாகட்டும், ஒரு 2 நாளைக்கு முன்னாடியில இருந்தே இது தொடர்பான வேலைகளை செய்யறாங்க. நான் கூட மெசேஜ் போட்டிருந்தேன், ஒரு நேர்காணலுக்கு இவ்வளவு தூரம் ஒரு குழு மெனக்கெடுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னன்னா அது நீங்க படைப்பின் மீது, படைப்பாளியின் மீது வைக்கிற ஒரு மிகப்பெரிய இது எனக்கு பெரிய கிஃப்ட். அது ஒரு விஷயம் உங்களுக்கு. ஏன் நான் இது போக இன்னும் சில விஷயங்களை நேரம் இருந்தால் சொல்லுவோம் நினைச்சிருந்தேன். நேரம் இருக்குது இல்லையா, ஒரு 10 நிமிடம் இருக்குது இல்லையா? சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஏன் நாம ஒரு கவிதையோ இலக்கியமோ ஏன் எனது கவிதைகள் மக்கள் பக்கம் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு கதை ஒன்றத்தான் அடிக்கொருக்கா சொல்லுவேன். நான் அந்த கதையை தான் இந்த இடத்துல நான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு சலவை தொழிலாளருக்கு ஒரு கழுதை சொந்தமா வச்சிருக்கிறாரு. அந்த கழுதைக்கு பெயர் கிடையாது, அவருக்கு மகனோ கிடையாது. அந்த கழுதையை தன்னோட சொந்த மகனா நினைச்சு வளர்த்துட்டு வர்றாரு. ஒரு நாள் ஆத்துக்கு கூட்டு போறப்ப அந்த கழுதைகிட்ட பேசிக்கிட்டே போறாரு. இன்னைக்கு மழை எப்போ வருமோ, வெயில் ரொம்ப அடிக்குது, எப்ப தண்ணி வர போகுது, பேசிக்கிட்டே போறாரு. கழுதையும் மண்டைய ஆட்டிக்கிட்டு அவர் கூடயே போய்கிட்டு இருக்குது. போற வழியில ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துல அதிகமா சேட்டை பண்ற ஒரு பையனை வகுப்பாசிரியர் தலைமை ஆசிரியர்கிட்ட விட்டுட்டு, ரொம்ப சேட்டை பண்றா சார், சொல்ல தாங்க முடியல, 4 வாரத்தை கண்டிச்சு வைங்கிறாரு. ஹெட்மாஸ்டர் அவன்கிட்ட பல வாரம் திட்டிட்டு ஒழுங்கா படுறான்னு பலாட்டிட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, உன்னை மாதிரி உருப்படாத கழுதையெல்லாம் இந்த பள்ளிக்கூடம் மனுஷனாக்கி காட்டிட்டுடா, தெரியுமாடா உனக்குங்கிறார். இவர் இதை சொல்றதுக்கும் நம்ம ஆளு கழுதையை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை கடந்து போறதுக்கும் சரியா இருக்குது. அந்த காம்பவுண்ட் சுற்றுச்சுவரை ஒட்டியே தலைமை ஆசிரியர் அறை இருக்கிறதுனால இவன் காது தெளிவா இது கேட்குது. நம்மளால அப்படியே நின்றுறான் கழுதையோட. அடடா, உருப்படாத கழுதையெல்லாம் மனுஷனாக்குறாருன்னா உள்ள இவ்வளவு நாள் ஆனாவனாதான் சொல்லி தருவான்னு நினைச்சா, கழுதையை மந்திரம் போட்டு மனுஷனாக்குற பெரிய மந்திரவாயில இருக்காரு, இவ்வளவு நாளா தெரியாம போச்சு அப்படின்ட்டு என்ன பண்றான்னா, கழுதையை உள்ள கூட்டு போயிடறான். பள்ளிக்கூடத்துக்குள்ள உள்ள கூட்டு போய் நேர தலைமை ஆசிரியர் அறைக்கு போறான்.
இதுக்குள்ள தலைமை ஆசிரியர் அந்த பையனை சத்தம் போட்டு அனுப்பிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவன் உள்ள போனதே சரின்னு நேர விறுவிறுன்னு போய் தலைமை ஆசிரியரோட டேபிள்ல வந்து கழுதையை கட்டி போட்டுட்டு அவர் காலில் விழுந்துட்டான். அவர் பதறி போய் யாருப்பா நீ யாருன்னு பாக்குறாரு. கழுதை மூலம் கவனிக்கல. இவன் சாமி இவ்வளவு நாளா உங்க அருமை பெருமை எனக்கு தெரியாம போச்சு, ஏதோ பிள்ளைகளை ஆரட்டி ஒன்னு ரெண்டு இன்னி சொல்லி தெரியும்னு பார்த்தா நீங்க கழுதையெல்லாம் மந்திரம் போட்டு மனுஷனாக்கின்னு சொன்ன உடனே புரிஞ்சிருக்கு. கழுதையை பார்த்துட்டாரு. அப்பா அப்படி இல்லப்பா, சரியா படிக்க பேச விடல, இவன் பேசாதீங்க சாமின்னு சொல்லி கண்ணீரால பார்த்து கழுவுறான். அவருக்கு மனசு குளிர்ந்து போச்சு. அப்பா இந்த காலத்துல ஹெட்மாஸ்டர் காலில் விழுந்து அழுகிற ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து போய் அவன்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துடுறாரு. என்னன்னா நீ போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வாப்பா, அவன் கழுதையை நான் வந்து மனுஷனாக்கி படிக்க வச்சு பெரியாளாக்குறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துடுறாரு. சந்தோஷத்துல அவனுக்கு போயிடுறான். போன பிறகு பீகனை கூப்பிட்டு கழுதையை அவுத்து காட்டுக்குள்ள பத்துறாங்க. அது ஓடி போயிரு. 3 மாசம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஆளு ஒரு தட்டுல வந்து வாழைப்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு 101 ரூபா அன்பளிப்பு வச்சுன்னு தேடி வந்துட்டான் ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு. இவருக்கு இப்ப அவன் அடையாளம் தெரியல. யாருப்பா நீ பிள்ளைய பள்ளியிட்டு சேர்க்கணுமா, அதெல்லாம் சேர்த்தாச்சுங்கிறான். ஏன்னா இப்ப அவன் பெற்றோர் ஆயிட்டான். நீ எப்ப சேர்த்த? 3 மாசத்துக்கு முன்னாடி. யார் அட்மிஷன் போட்டான் பிள்ளைக்கு? நீர் தான் போட்டேரு. நான் இப்ப போட்டேங்கிறாரு. இவன் மெல்ல விஷயத்த சொல்லுதான். அவருக்கு அடடா சொன்னபடியே வந்து நிக்கான்னு தகச்சு போயிடுறாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவன்கிட்ட எப்பா நீ போன மறு நிமிஷமே மந்திரம் போட்டு உன் கழுதைய மனுஷனாக்கி இந்த ஸ்கூல்லே படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்து அது வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி இப்ப சந்தோஷமா வாழ்க்கையில இருக்குப்பா 3 மாசத்துல. இது இப்ப எங்க இருக்குன்னா நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு 10 வீடு தள்ளி வடக்க போனேன்னா 10 வீடு தள்ளி அந்த வீட்டு வாசல்ல வேப்ப மரத்தடியில ஒரு பெரிய ஒரு ஈச்சர்ல படிச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாருப்பா. அவர் தான்ப்பா அவன் கழுத அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த ஆள் யாருன்னா இந்த ஹெட்மாஸ்டரோட பக்கத்து வயக்காட்டுக்காரவர். அவருக்கு இவருக்கு வாய்க்காருக்கு தகராறு இருக்கு. இருடா மவனே உன்னை நான் இவன்ட்ட கோர்த்து விடுறேன்னு சொல்லி இவரு அங்க கை காட்டிட்டு தச்சனை வாங்கிக்கிட்டாரு. தாங்க முடியல. ஆடி பாடிட்டு போறான். அப்பா பெரிய சாமி சொன்னபடியே செஞ்சுட்டாரே, அதுவும் கவர்மெண்ட் வேலை, அதுவும் ரிட்டையர் ஆகி வாழ்க்கையை செட்டில் கலைஞ்சிட்டு அங்க போறான். போற வழியில ஒரு யோசனை வருது. 3 மாசம் கழிச்சு நம்ம பிள்ளைய பார்க்க போறோம். புள்ள ஆசைப்பட்டதெல்லாம் திங்கட்டுமேன்னு சொல்லி தன்னோட அழுக்கு வெட்டி விரிச்சு ரோட்ல இருந்த குப்பையெல்லாம் அதை அள்ளி போட்டு குப்பையை கட்டிடுறான், மூட்டையை கட்டிடுறான். அவருக்கு ஊட்டுறது. அங்க போய் பாக்குறா இவர் சொன்னபடியே அந்த வீட்டு வாசல்ல ஒரு பெரியவர் ஈச்சரை படிச்சு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இவன் ஆனந்த கண்ணீர் வடிக்கான். ஒரு காலத்துல நம்ம புள்ள பேப்பரை தின்னா இப்ப பேப்பரை படிக்கான். எல்லாம் பெரியசாமி செஞ்ச வேலை சொல்லி சந்தோஷமா உள்ள போய் அவருக்கு பின்னாடி இருந்து கொஞ்சம் குப்பையிலேயே தலையில போடுறான். அவர் திங்கட்டுன்னு சொல்லி போல நமக்குள்ள சாப்பிடறதுன்னு சொல்லி குப்பையை தலையில ஓடுது. பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு குப்பையா அவ்வளவு பதறி போறாரு. அவருக்கு கழுத்து வலிக்கு மப்ளர் போட்டுருக்காரு. திரும்ப முடியல. யாராவது அப்படின்னு குப்பையை தள்ளி விட்டுட்டு அது திரும்பாமலே சத்தம் கொடுக்குறாரு. என்னடா நம்ம புள்ள எவ்வளவு கோவப்படுதானே, சரி நம்ம முகத்தை பார்க்காம இருக்க போய் தான் கோவப்படுதான் போலன்னு சொல்லி முன்னாடி போய் முகத்தை காட்டிட்டு இருந்த மொத்த குப்பையை தலையில தட்டி நான் பெத்த மவனேன்னு கட்டி பிடிச்சு அழுதுருக்கான். அவருக்கு நான் கோவம் இன்னும் மட்டும் இல்லை, எந்திரிச்சு ஓங்கி ஒரு மீச்சிருக்காரு. காம்பவுண்ட் சோருக்கு வெளியே போய் விழுந்திருக்கான். விழுந்துட்டு சொன்னானா, நீ என் கழுதையே தான், நீ என் மகனே தான், ஏன்னா என் மகனே நீ இப்படித்தான் உழப்பான் அப்படின்னு இருக்கான். இப்ப இந்த இடத்துல கதைக்கு பாட்டிக்கிடுவோம். இந்த கதை பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் நாட்டுப்புற கதைகள் சேகரிப்புக்காக போனப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்தை சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு வட்டார கதை நாட்டுப்புற கதைனா இந்த பகுதி முழுக்க சொல்லுவாங்க. ஆனா அவர் பேராசிரியருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த கதைய அந்த ஒரு கிராமத்துல மட்டும் சொல்லியிருக்காங்க. பக்கத்து கிராமத்துல கூட அந்த கதை இல்லை. இவருக்கு ஆச்சரியம். அதை எப்படி ஒரு வட்டார கதைனா அந்த ஏரியா முழுக்க பரவி இருக்கணுமே சொல்லி திரும்ப மறுநாள் போய் அவங்ககிட்ட கேட்டப்பதான் உண்மை வருது. அந்த ஊர் பண்ணையாருக்கும் அந்த மக்களுக்கும் ஆகாது, பிடிக்காது. அவர் அந்த எளிய உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கிறாரு, தோண்டிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பண்ணையாரை இவங்க பழி வாங்க வேண்டியிருக்கு, வன்முறை கையில் எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்தில் அவர்களுக்கு இலக்கியம் கை கொடுத்திருக்கிறது. ஒரு கதையை கட்டுறான் மக்கள். கதையை கட்டி அந்த கதையில அந்த பண்ணையாரை கழுதியாக்கி விடுறான். பண்ணையார் ஈஸியில பேப்பர்ல படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கழுதியாக்கி விட்டுறான். இப்ப இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேற ஒரு பக்கம் சொல்லுவீங்க இல்லையா? அப்ப தமிழ் உள்ள வரை இந்த கதைகள் பரவிக்கிட்டு இருக்கும். இந்த கதையில அந்த அநியாயக்கார பண்ணையார் கழுதியாவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இது இலக்கியம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய வேலை. அப்போ இலக்கியம் என்பது கவிதை என்பதோ கதை என்பதோ கட்டுரை என்பதோ நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடாது.
ஏன்னா நியாயம் என்பது வர்க்கத்துக்கு வர்க்கம், பணத்துக்கு பணம், ஜாதிக்கு ஜாதி, அந்தஸ்துக்கு அந்தஸ்து மாறுபடும். ஒரு இடத்துல பணக்காரன் இருக்கா ஏழை இருக்கானா நம்ம பணக்காரன் பக்கம் தான் நியாயத்தை பேசுவோம். அப்ப இலக்கியம் எதை பேச வேண்டும் என்றால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் பக்கம் நின்று பேச வேண்டும். அதுதான் இலக்கியத்தின் வேலை. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதுதான் இலக்கியத்தின் அறம். அதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய நிறைவுரையா சொல்ல ஆசைப்படுறேன். அருமை அருமை அருமையா, ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு. தெரியாத கதையை வந்து அழகா சொன்னீங்க. எப்படி வந்து காக்காவோட இது வடையை வந்து நிறைய கொத்திட்டு போச்சோ அந்த மாதிரி காலாகாலமா வந்து இன்னும் பரவுற மாதிரி இந்த கதைகளும் நீங்க சொன்ன பதிவு வந்து பரவும். மிக்க நன்றி. மங்கை வாங்க, உங்களோட நன்றியோட நம்ம நிகழ்ச்சி முடிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வாருங்கள் படைப்போம் என்னும் தொடரின் பதிவு எண் 217 என்ற இந்த முக்கியமான நிகழ்வில் உங்களுடன் இணைந்து இருப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளது. ஒவ்வொருவருடைய நேரமும் ஆர்வமும் ஈடுபாடும் இந்த நிகழ்வை சிறப்பாக்கியதற்காக நன்றியுடன் என் உரையை தொடங்குகிறேன். முதலில் இன்றைய நிகழ்வை தன்னார்வமாக வழிநடத்தி நம்மை அறிவின் புதிய பாதையில் அழைத்துச் சென்ற நெறியாளர் திரு மீனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். தங்களின் தெளிவான பேச்சும் தேர்வு அழைப்பாளரின் வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்லும் முறையும் நிகழ்ச்சியின் ஓட்டத்தை சிறப்பாக நிர்வகித்தவங்களின் பங்களிப்பு மறக்க முடியாதது. அடுத்து இன்றைய நிகழ்வின் மையக்கல் படைப்பாளர் திரு கண்மணி ராஜா அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் வாழ்க்கை அனுபவங்களை, சிந்தனைகள் மற்றும் படைப்புகள் இன்றைய கேட்போரின் உள்ளங்களில் நீங்காத தாக்கம் ஏற்படுத்தியுள்ளது. தங்களின் வரிகள் எங்களுக்கு எழுச்சியூட்டும் வண்ணம் இருந்தது. வார்த்தைகள் உணர்வாக மாறிய புனித தருணமாக இன்று அமைந்தது. இவ்விழாவிற்காக செயலாக்கம் வெற்றிகரமாக நடைபெற முக்கிய காரணமாக இருந்த நம் அன்புக்குரிய ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் கோ ஒளிவண்ணன், வினிதா மோகன், லோ குமரன் மற்றும் கலையரசி பாலா ஆகியோருக்கு எங்கள் குழு சார்பாகவும் எனது தனிப்பட்ட சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஒழுக்கமைப்பு, முன்னேற்பாடு, தொழில்நுட்ப துணை அனைத்தும் இந்நிகழ்வை இளமை, இனிமை, இயல்பு ஆகிய மூன்றின் சேர்க்கையாகியது. மேலும் ஜூம் வழியாக நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் உற்சாகத்தால் நம்மை ஊக்கப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என் ஆழ்ந்த நன்றிகள். உங்கள் படைப்பே இந்த வாருங்கள் படைப்போம் நிகழ்வின் உயிராகும். இன்று பல படைப்பாளர்களை உங்களிடம் கொண்டு வருவோம் என்பதில் உறுதியுடன் வழங்குகிறோம். நாம் மீண்டும் சந்திப்போம் புதிய எண்ணங்களுடன், புதிய படைப்பாளர்களுடன், புதிய பாதையோடு. மீண்டும் ஒரு முறை என் நன்றிகள் நிறைந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.